உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒரு முக்கியமான பேசுபொருளை தாங்கிய இந்த சந்திப்பு உலகத் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னாள் போராளிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், தாயக மண்ணில் களமாடிய பலர் இன்னும் பிற நாடுகளிலிருந்தும் நேரடியாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். இந்த விடயம் பேசுபொருளானதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தெளிவுபடுத்த வேண்டியது அதை நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களின் கடமை. அதன் அடிப்படையில் இன்றைய நாள் திரு சீமான் அவர்கள் தாயகத்திற்கு வந்து பின்னர் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு திரும்பிச் சென்ற அந்த பயணத்தினுடைய நடைபெற்ற சந்திப்புகள், அந்த பயணத்தின் இடையில் நடைபெற்ற இன்னும் பல விடயங்கள், நேரடியாக தாயக மண்ணில் அவர் என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபட்டார் என்பதற்கான சாட்சியங்களோடு இந்த நிகழ்ச்சி விரிகிறது. எனவே அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களோடு பேசவிருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் வந்து விடலாம். அது எப்படி என்றால், அவர் எப்பொழுது எமது மண்ணில் கால் வைக்கிறாரோ அதிலிருந்து தொடங்கி பின்னர் எப்படி அந்த மண்ணிலிருந்து வெளியேறி தமிழகத்துக்கு சென்றாரோ அதுவரையும் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலாவதாக திரு சீமான் அவர்களை தமிழீழ மண்ணிற்கு கொண்டு வருவதற்காக அந்த போக்குவரத்து பணிகளில் முழுமையாக ஈடுபட்ட ஒருவரோடு தான் ஆரம்பத்தில் நாங்கள் பேசவிருக்கிறோம். வாருங்கள், நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். குறிப்பாக தமிழகத்திலிருந்து வருபவர்களுக்கு எப்பொழுதுமே எங்களது தாய்மண் முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. அது விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, அல்லது இன்னப்புற தேவைகளாக இருந்தாலும் சரி, அதற்கான மரியாதையை கொடுத்திருக்கிறது. எனவே அதில் மிக முக்கியமான பொறுப்பு மிகச்சரியாக பாதுகாப்பாக அவரை அந்த மண்ணிற்கு கொண்டு வந்து மீண்டும் வீடு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் மிக முக்கியமான பொறுப்பு, குறிப்பாக முதலாவது பணி உடம் தரப்படுகிறது. நீங்கள் எப்படி அதனை கையாளுகிறீர்கள்? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். வணக்கம் கோகுலன். என்னிடம் முதல் தடவையாக ஒரு பணி ஒப்படைக்கப்படுகிறது. வன்னியில் வைத்து என்னிடம் கேட்கிறார்கள். முக்கியமான ஒருவர் வரவேற்றார். அவரை மிகவும் பாதுகாப்பாகவும் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அதையே நீங்கள் அவரை அனுப்பிவிட்டது உங்களோட பொறுப்பாக என்னிடம் சொல்லப்படுகிறது. அதற்கு நான் சம்மதிக்கிறேன். அந்த வகையில் அவர்கள் என்னிடம் வேறொரு நபரின் தொலைபேசி இலக்கம் தரப்படுகிறது. அவரை அணுகி எங்கே இருக்கிறீர்கள் என்று இருக்கிறேன். அவர் மவுண்ட்லவேனியா ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். எங்களை வேணும், நான் டைமை சொல்கிறேன், இந்த டைமுக்கு நான் அங்கே வருவேன் என்று சொல்லி அப்போ நான் அங்கே போய் அவரை சந்தித்து அவரை அழைத்து கொண்டு வவுனியாவில் வச்சு, வவுனியாவில் ஒரு இரவு நாங்கள் இருந்துட்டு அப்போது நாங்கள் சீமானண்ணையோட பல விடயங்களும் பேசுகிறோம். பேசும்போது தம்பி படம் பற்றிய விடயங்கள் நிறையவே பேசப்படுகிறது. தம்பி படம் உத்வேகம் காணாது என்ற விடயத்தை தலைவர் கூறியதாகவும், அந்த விடயத்தை நான் தலைவரோடு பேச வேண்டும் என்று தலைவரை நேரடியாக சந்திக்கப் போகிறேன் என்ற விஷயத்தை என்னோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டே இருக்கிறார். அவருக்கு அந்த ஒரு ஆனந்தம் அவருக்குள்ளே இருக்கிறது. சரி, அந்த சந்திக்க போகிறேன் என்ற ஒரு இது இருக்கிறது. ஆனால் அவருடைய மனதில் பயம் எந்த வகையிலும் இருக்கல. அவர் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நிற்கிறேன் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு அது இருக்கிறது. நான் அதை உணர்ந்து கொண்டு நான் அவரை பாதுகாப்பான இடத்துல வைத்துக் கொண்டு அவருடன் இன்னொருவரும் வந்தால் வவுனியாவில் அங்கிருந்தவர் அந்த இடத்துல அவரும் இருந்துட்டு அடுத்த நாள் நான் அவரை அழைத்து கொண்டு செல்கிறேன். மன்னார் பள்ளிமுனைக்கு செல்கிறேன். அப்ப எனக்கு தரப்பட்ட விடயம், உங்களுக்கு நாளை விடிய ஒருவர் உங்களுக்கு அழைப்பு எடுப்பார். அவர் சொல்வார், இங்கே அவரை ஒப்படைக்க வேணும். சரி, அப்ப நான் பள்ளிமுனைக்கு போகும்போது கிட்ட போய் முடிய அவர் சொல்றார், பெருக்க மரம் இருக்குது, பள்ளிமுனைக்கு வார இடத்துல பெருக்க மரம் இருக்குது, பெருக்க மரத்துக்கு எதிர்பக்கமாக ஒரு லேன் இருக்கு, நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நேர போறன் 2 பேர் போராளிகள் தான் அவர்கள், ஆனால் சிவில்ல நிற்கிறார்கள். அவர்களிடம் ஒப்படைத்தேன். உடனடியாக அவர் கொண்டு போனார்கள். அந்த அளவுதான் என்னுடைய சம்பவம். அதுல நான் கூட்டிக் கொண்டு போறேன். அவர்கிட்ட பாதுகாப்பாக ஒப்படைத்தேன். அதுக்கு பிறகு அங்கால அவர் தொடர்ச்சியாக அது நம்பிக்கை எனக்கு அங்கால போயிருப்பார்கள் என்ற நம்பிக்கையில அங்க போக அங்கால தகவல் எனக்கு தெரியும். ஆள் இங்க வந்துட்டார், பிரச்சனை இல்லை, ஆள் எங்களோட நிற்கிறார். நீங்கள் அந்த விஷயத்த நான் அறிஞ்சு கொண்டு நான் அதுக்கு பிறகு நான் அதை பற்றிய அவர் என்ன செய்கிறார், எப்படி செய்கிறார், அதை பற்றி ஒரு ஆய்வு நான் மேற்கொள்ள. நான் என்னுடைய வேலைகளை நான் பார்த்துக்கொண்டு நான் இருந்தேன். நான் ஒரு 2 கிழமை அந்த அளவுக்கு அவர் அங்கால இருந்தவர். ஆக உங்களுக்கு வவுனியாவிலிருந்து மன்னார் பள்ளிமுனை வரையும் கொண்டு சென்று கொழும்பு மவுண்ட்லவேனியா ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து வவுனியாவில் தங்க வச்சு, வவுனியா வந்து இரவு தங்கி பிறகு நாங்கள் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு போய் மன்னார்ல அடுத்த நாள் விடிய
அவர்கள் அழைப்பை நான் காத்திருந்தேன். அதுக்கு பிறகு அவர்கள் ரெடி ஆனவங்க நான் கொண்டே பள்ளிமுனை பெருக்கமனத்துக்கு அடுத்த லேனில் கொண்டே அவர்கள்ட்ட ஒப்படைத்தேன். அவர்கள் அதனால என்ன எப்படி கொண்டு போனார்கள்ன்றது எனக்கு அது உண்மையாக தெரியாது. யாரு அதுகள் ஒன்றும் தெரியாது. ஒரு தொலைபேசியில வரக்க சரி இதுதான் நான் தான் நிற்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த இடத்துக்கு போய் நிற்கிட்டு தெரியும். அவர் வந்தார், அந்த வாரத்துக்கிட்ட அவர் வந்து அழைத்து கொண்டு போனார். அப்போ நான் சொன்னேன், நான் சிவனானை சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் அங்கால வாங்கினா நாங்கள் மற்ற வளம் வருவனது மற்ற பாதையெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி நான் திரும்பி பவுனியா வந்து ஓமந்தியால் நான் கிளிநொச்சிக்கு போக எனக்கு உறுதிப்படுத்தப்படுறது பின்னேரம் 4-5 மணிக்கெல்லாம் அவர் சொல்கிறார், ஓகே அண்ணன் சோமா இருக்கிறார், வந்துட்டார், பிரச்சனை இல்லை சொல்லி அதுக்கு பிறகு நான் என்னுடைய அலுவலை நான் பார்த்தேன். ஆக போக்குவரத்து பணிகளில் ஈடுபட்டு போக்குவரத்தில் மிகச்சரியாக அவரை கொண்டு சேர்த்த நேரடியான சாட்சியாக இப்பொழுது இந்த விடயத்தை எங்களோடு பகிர்ந்திருந்தார். சரி, இதற்கு பின்னர் தரைவழி பயணம், வான்வழி பயணத்துக்கு பின்னரான ஒரு தரைவழி பயணம் நீண்ட தூரம் நடைபெறுகிறது. குறிப்பாக அந்த நிலப்பரப்பிற்கு செல்ல வேண்டும் என்றால் தரை வழியாக நேரடியாக சென்று விடலாம். ஆனால் ஏன் கடல் வழியாக போக வேண்டிய ஒரு தேவை, ஏன் மன்னாருக்கு போனது, ஏன் அந்த பள்ளிமுனை கடற்கரைக்கு போக வேண்டி வந்தது, அங்கு யார் திரு சீமான் அவர்களை அழைத்து கொண்டு போனார்கள் என்கிற விடயங்கள் பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அதற்காக திரு அலெக்ஸ் வந்திருக்கின்றார். அவர்தான் நேரடியாக பள்ளிமுனை கடற்கரையிலிருந்து அடுத்த பகுதிக்கு, குறிப்பாக நிலத்திற்கு அவரை அழைத்து சென்ற முன்னணி போராளியாக இருக்கிறார். நாங்கள் அவரோடு பேசலாம். திரு அலெக்ஸ் அவர்களே, உங்களிடம் பல பொறுப்புகள் தரப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக திரு சீமான் அவர்களை வன்னிலத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு தரப்படுகிறது. ஏற்கனவே இங்கே சொல்லப்படுகிற 2 போராளிகளிடம் தான் கையளித்ததாக நீங்கள் எங்கே அவரை பெற்றுக்கொள்கிறீர்கள், எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள்? என்னென்னா எங்களுக்கு வன்னியில் வந்து சைலன் எங்களோட போராளி சைலன் சொல்கிற 2 பேர் அங்கே வர வேண்டி இருக்குது. இந்த இடத்துல நிற்கணும். அந்த எங்களுடைய ஜிபிஎஸ் உடைய ஃபிக்ஸ் தந்து அந்த ஃபிக்ஸில் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு நாங்கள் இரவு போலவே அவரை ஏற்றி கொண்டு பள்ளிமுனைக்கும் ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சு நாங்கள் ஏற்றி எரிக்கலம்பட்டியான ஒரு பெரிய கேம்ப் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் விளையாட்ட இடத்துல இருந்து நாங்கள் அவரை ஏற்றி கொண்டு வந்து எங்களை வன்னி நிலப்பரப்பில் கொண்டு வேலைப்பாட்டுன்ற இடத்துல இருந்து வேறு சேரலானவர்கிட்ட நாங்கள் வந்து கையெழுத்தினோம். எவ்வளவு நேர பயணம் அந்த பள்ளிமுனைக்கும் வேலைப்பாட்டுக்கும் இடையான பயணம்? குறிப்பாக அது இராணுவ கட்டுப்பாடு பகுதியாக இருந்த மன்னார் பகுதி. மன்னார் பகுதி இராணுவ கட்டுப்பாடு பகுதியெல்லாம் இருக்குது. அது உள்ளே போய் வரைக்க சரியான ஒரு சின்ன சின்ன ஓடையல் மாதிரி இருக்கும். அதற்காக தான் போய் அவரை ஏற்றணும். திரும்ப வரைக்கையும் அதுக்காக வரணும். 2வது பாதுகாப்பு அவர் முக்கியமான ஆளுன்னு சொல்லியிருந்தோம். நான் பாதுகாப்பாக அதுக்காக வந்து எங்கள் இடத்துக்கு வர்றதுக்கு சரியாக ஒரு மணி நேரம் பிடிக்கும். நீங்கள் வேலைப்பாட்டுக்கு வர கடல் வழியாக 12 மைல் இருக்கு. எனவே அது கடல் மயில் இருக்கும். ஆகவே நீங்கள் பள்ளிமுனையிலிருந்து திரு சீமான் அவர்களையும் வேறு யாரும் வந்தார்களா? சீமான் அவர்களோடு சீமான் இன்னொரு ஆள் வந்து. சரி, திரு உங்களுக்கு தெரியுமா சீமான் அவர்களோட சொன்ன இன்னொருவர் இல்லை? நான் நினைக்கிறேன் அந்த போராளியா இல்லை வேறு யாராவது அதில் நின்றுக்கலாம். நான் ஒருவர் சீமான் அழைத்து கொண்டு போனால் திரு சீமான். எனவே நீங்கள் அழைக்கும் போது 2 பேர் சேர்ந்து. சரி, எனவே அவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் வேலைப்பாட்டுக்கு வாரீங்க. வேலைப்பாட்டில் கூட திரு சேரலாதன் அவர்களிடம் கையளிக்கிறீங்க. சாயங்காலம் நான் பொறுப்படுத்திட்டு சேரலாதன் அவர் கொடுக்குறேன். நாங்கள் எல்லாரும் அதில் வந்து பேசி காய்ச்சிட்டு அவர் கேபிள் ஏற்றி கொண்டு போய். அது மட்டும் தானே திரு சீமான் அவர்களுடன் உங்களுக்கு சரி, நான் பிறகு வருகிறேன். அந்த விவரங்களுக்கு நான் திரும்ப வருகிறேன். எனவே இந்த பள்ளிமுனை அல்லது வேலைப்பாடு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசங்கள் அல்லது இந்த இடங்கள் என்பது தமிழீழத்தின் மிக முக்கியமான கடல் பிரதேசங்கள். இந்த கடல் பிரதேசங்களின் எல்லையோர பகுதிகளிலே இராணுவமும் தனது காவல் படையை நிறுத்தி இருக்கும். அதே வழியிலே விடுதலை புலிகளின் காவல், அதாவது அவர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளும் இருக்கும். இவர்கள் இருந்து இந்த சீமான் அவர்களை அழைத்து சென்ற பகுதி என்பது இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிக்குள் வந்துதான் இவரை ஏற்றிக்கொண்டு பின்னர் தமிழ் விடுதலை புலிகளின் பகுதிக்கு சென்றார்கள் என்கிற அந்த உதிரை தகவலையும் சொல்லி விடுக்கிறேன். சரி, அங்கிருந்து அழைத்துக் கொண்டு திரு சேரலாதன் அவர்களிடம் கையளித்ததன் பின்னராக அங்கு பல செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கலை வழியான செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது, சிறப்பு சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது. இவருடைய இயக்குனர் என்கின்ற அடிப்படையிலும் பல சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக பல விடயங்களை பேசுவதற்காக தமிழீழத்தின் மிக முக்கியமான பல பிரிவுகள் இருந்தாலும் இந்த பொருளாதார பிரிவு என்பது மிக முக்கியமானது. புலம்பெயர் தேசத்திலும் தமிழீழத்திலும் பொருளாதார ஆய்வாளராக இன்று வரையும் தனது பணியை
செவனை செய்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் மிக முக்கியமான பகுதிகளில் கட்டமைப்புகளில் தன் பங்கை நிறுவியிருக்கின்ற திரு பாலா மாஸ்டர் அவர்களை நான் இப்பொழுது கேட்கலாம் நம்புகிறேன். வணக்கம் பாலா மாஸ்டர் அவர்கள். இதில் சேரலாதனவர்களிடம் கையளிக்கப்படுகிறது, அதில் எங்கே நீங்கள் சம்பந்தப்படுகிறீர்கள்? திரு சேரலாதன் அவர்கள் எனக்கு சொன்னார், முதலே சொல்லிட்டார், இப்படி சீமான் என்றவர் டெல்வேர் இந்தியாவிலிருந்து ஒரு நாள் மாலை திருநகரில் இருக்கின்ற நிதர்சனம் ஆஃபீஸ் திருநகரில் இருக்குது, அந்த அலுவலகத்துக்கு வர சொல்லி இருந்தவர். அப்போ நாங்கள் அங்கே போய் நின்றான். போகின்ற பொழுது அங்கே நிதர்சன பிரிவுக்குரிய போராளிகள் கணிசமானங்கள் நின்றவை, கணிசமானங்கள் நிற்கிறார்கள், எனவே இருக்கிறோம். இப்போ அப்போ திரு சீமான் வந்து இறங்கின உடனே சேரலான் என்ன சொல்கிறார், மாஸ்டர் நீங்கள் என்னத்தான் முதல் போக சொல்கிறேன், நம்ம முதல் அவரை கை கொடுத்தும் கை கொடுக்குறோம். பின்பு எல்லா போராளிகளுக்கும் அவரை சேரலான் அறிமுகப்படுத்துகிறார். அவங்க முக்கியமான போராளிகள் எல்லாம் இருந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறார். பிறகு என்னென்றால் இந்த விடயம் நடக்க முதலே சேரலான் சொன்னார், இன்றைக்கு இரவும் கூட விட்டான் உணவு என்று சொன்னவர். திரு சீமான் அவர்களுக்கான உணவும் கூட வீடு தான் எங்களை விட்டு எங்களுக்கு சொல்லி அப்போதான் சொல்லிட்டேன். அப்போ நான் பிறகு இதெல்லாம் நடந்து அவரோட இருந்து எல்லாம் கொஞ்சம் இருந்து காய்ச்சிட்டு சீமானுக்கு பின்னிருந்தானே. அப்போ நான் திரு சேரலானுக்கு சொல்கிறேன், நான் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த சில வேலைகள் இருந்தது, வீட்டுக்காரருக்காக உதவி செய்கிற இந்த சாமான் எடுத்து வேண்டி கொடுக்கணும் அப்படியான சில பொருள்கள் இருந்தது. அப்போ நான் பிறகு அங்கே இருந்து விடைபெற்று சொல்லிட்டேன். இரவு ஒரு நான் நினைக்கின்றேன் 7:30 போல சேரலாதன் திரு சீமான் அவர்களை அழைத்து கொண்டு எங்களோட வீட்டுக்கு வந்தேன். வந்து அன்றைய இரவு நிறைய காய்ச்சி கொண்டு வந்தவன். இந்த பிள்ளைகள் 2 பேர், சின்ன பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் வீட்டில் ஒரு சைட்டில் இருந்து அது டிவி பார்த்து கொண்டு தான் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். நாங்கள் அப்போ கதைச்சவ இப்போ நாளைக்கு இந்த மாதிரி பிளான் போடுவோம், திட்டத்தை போடுவோம் அப்படின்னு சேரலான்னு சொல்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி செய்வோம்னு சொல்லியிருக்கேன். உடனே சீமான் என்ன சொன்னார், உடனே திரு சீமான் அவர்கள் சொல்கிறார் என்னென்றால், சேரா எங்களோட தமிழ்ச்சன் அண்ணன் தான் சொன்னார். தமிழ்ச்சன் அண்ணன் அவருடைய வித்துல விதைக்கப்பட்ட இடத்தை போய் நான் பார்க்க வேணும், அது வணங்க வேணும்னு சொன்னார். அப்போ பிரிகேடியர் தமிழ்ச்சொல்லன் அவருடைய வித்துல விதைக்கப்பட்டிருக்கின்ற இடத்துக்கு தான் போகணும்னு சொன்னார். அப்போ சேரா சொல்லினார், மாஸ்டர் கூட காலமாக தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொன்னார். நான் மட்டும் சொன்னேன், ஏன்னா நான் 8 மணிக்கு வேலைக்கு போகிறதுன்றது சேரலான்னு தெரியும். அப்போ அதோட சொன்னார், அப்படியே வீட்டுக்காரரையும் பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ மாஸ்டரே பாலா மாஸ்டரே அவரை கூட்டி கொண்டு உங்களை காட்டி போட்டு வீட்டுக்காரரை தொலைப்படுத்திவிட. அப்போ நான் பண்ணி சொன்னேன். அடுத்த நாள் ஏழிய என்ன நான் சொன்னேன் சேரலானுக்கு, நான் 8 மணிக்கு ஆஃபீஸ் நிற்கணும் சேரலான். அப்போ சேரா ஏழியாக அடுத்த நாள் வாகனத்தை அனுப்பி விட்டு வந்தவர். திரு சீமான் அவர்களும் அந்த வாகனத்தோடு வந்தவர், அதோட சேரலா அந்த பிரிவு போராளிகளும் வந்திருந்தார். நானும் அவர்களோட எங்களை வீட்டை வந்து என்னை பிக்கப் பண்ணி நாங்கள் நேர தூரவிட்டத்துக்கு போனாங்க. இடையில போகிற வழியில் ஒரு கிபிர் அடித்த ஒரு இடத்தை ஸ்லோ பண்ணி காட்டி அவர் பார்த்துச்சுட்டு வியந்தவர். அது சீவனை கேட்டால் தெரியுமா, அவருக்கு ஞாபகம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு இடம் கொண்டு திருநெல்வேலியில் இடந்தது. அதை காட்டி கொண்டு அதுக்குள்ளால நாங்கள் தூரமிட்டத்துக்கு போனாங்க. தூரமிட்டத்தில் அப்படியே உள்ளுக்கு போய் நடந்து பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் வித்திர வைத்திருக்கிற இடத்தை இப்படி காட்டின உடனே அவர் விழுந்து ஒரு நீண்ட நேரமாக அமைதியாக உருக்கமாக இருந்தார். நீண்ட நேரம் எங்களுக்கும் அது உருக்கம்தான். அது தூரமிட்டத்துக்கு போனால் நாங்களே உருக்கித்தான் இருப்போம். மிக உருக்கமாக இருந்தது. அப்போ மிகப்பெரிய தளபதிகளுடைய போராளிகள் நிறைய மாவீரர்களுடைய வித்துடல் விதைக்கப்பட்ட அந்த இடத்துக்களால் போய்க்கு எங்களுக்கு ஒரு அப்போ இவருக்கு நான் நினைக்கிறேன் தூய்மிடத்தை ஃபஸ்ட் டைம் அவர் பார்க்கறது, அவருக்கு அந்த தூய்மிடத்தை விட்டு வருவது கூட அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னென்னா இந்த விதைக்கப்பட்டிருக்கிற விதைக்கப்பட்டிருக்கிற அந்த மாவீரர்களுடைய கல்லறைகளை எல்லாத்தையும் முழுமையாக பார்த்து கொஞ்சம் நேரம் சென்றது. எனக்கு முன்னாடி டே டைம் போயிடுச்சு. அப்போ என்ன சொன்னால் இவர் முழுமை வணக்கத்தை செலுத்தி 2 பேர் அப்போ பொறுமையாக இருந்து அவர் வணக்கம் எல்லாம் செலுத்திட்டு வந்த அப்புறம் கேட்டார். ஒரு ஆள் விலைக்கு இருந்த மூட் போகிறது, கிவிர் அடிச்சேக்கே முதல் இருந்த மூட் போகிற, கிவிர் அடித்த கிடங்க பார்த்தோன்னே மூட் போகிற, இது பார்த்தோடனே அவர் ஒரு மிகவும் ஒரு வேறு நிலையிலாம் இருந்தார். அப்போ சரி வாங்குவோம், நாங்கள் இங்கே போவோம், இந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் கூட்டிக் கொண்டு போய் சேரலாண்ட அவையோட கொண்டா போய் எங்களை பிரிகேடியர் தமிழ்ச்சருடைய குடும்பத்தை இருந்த நிற்கிற இடத்துல நாங்கள் சென்று விட்டு நான் என்ன இவங்களை இறக்கி விட சொல்லி என்ன இவ்வளோ பண்ணிட்டேன்னே நான் என்ன இறக்கி ஊற்றிட்டு கொண்டு இறக்கியாச்சு. பிறகு அதன் பின்பு அதை சந்தித்த பிறகு படம், அதாவது எல்லாளன் படப்பிடிப்பு வந்து நடைபெற இருந்தது.
அப்போ திரு சேர்லாதன் வந்து கேட்டார். அப்போ நான் சேர்லாதனுக்கு சொன்னேன். அப்போ நிறைய விடயங்கள் வீட்டை வந்து காட்சி கொண்டிருப்பினோம். அப்போ கேட்டவர் என்னென்னா சீமான் வரைக்கும் இதுக்கு முதல் ஒன்று சம்பவத்தை கேட்டவர் என்னென்றால் அண்டு இரவு வீட்டை வச்சு என்ன கேட்டார், இவரை தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யணும், சேஃப்டியாக கிவிர் எல்லாம் அடிச்சிருக்கு, அவள் கிவிரில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பேஸ் பண்ணி இவரை வச்சிருக்கிறாது, ஒரு இடத்தை எடுத்து தர சொல்லி. நான் என்ன பிரச்சனையில் சேர்லாதன் நான் எடுத்து தரலாம்னு சொல்லி போட்டு நான் ஒரு அங்கத்தை அரசாங்க அதிபர்கிட்ட நான் போய் அவர்கிட்ட குவாட்டத்தில் போய் கதைச்சேன். இப்படி ஒரு தேவைக்காக ஒரு பின்னுக்கு இருக்கிற அந்த 3 ஸ்டோரி அந்த பில்டிங் ஒரு தேவையாக இருக்குது என்று கேட்டிருந்தான். ஒரு அலுவலக தேவைக்காக அவர் சம்மதித்து அதை தந்திருந்தார். அதோடு கொண்டு திரு சீமான் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்ட பொழுது அங்கே பிறகு பின்னர் படப்பிடிப்புக்காக வருகை தந்திருந்த திரு சந்தோஷ், கேமராமேனாக வந்திருந்த திரு சந்தோஷ், கதை எழுதுவதற்காக இயக்குவதற்காக வந்த நந்து, திரு நந்து, மற்றது சன் மாஸ்டர் சொல்லப்படுற திரு மின்னல் முருகன், இவ்வளோ பேரும் பிறகு அங்கே மாற்றப்பட்டது. சேர்லாண்டு ஒரு யூனிட், நிதர்சன பிரிவின் ஒரு யூனிட், ஒரு ரூமுக்குள்ள கோமகன் குணா இருக்கிறார், இவரோட இருக்கிறார் கோமகன் அவை பதில் யூனிட்டும் அதுக்கு மாற்றப்பட்ட ஒரு யூனிட் அங்கே வருது, அவையை மாற்றப்பட்டு அந்த இடம் இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ அதுக்கு நாங்கள் சொன்ன சீராக்கி நான் சீரா இந்த இடத்தை நீங்கள் காட்டி கொடுத்தா இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னு சொல்லி அவருக்கும் சிக்கல், எடுத்து தந்தவருக்கும் சிக்கல். இந்த இடத்துல சீரா குணாவை கூட பொறுப்புகளை விட்டு குணா வந்து கண்டபடி ஒரு தரம் வராத அளவுக்கு அங்கே பார்த்து கொண்டவர், கண்டபடி ஒரு தரம் அங்கே சந்திப்போன்னு நடக்கிறீங்க. இப்படியே நடந்து கொண்டு கேட்கல எதிராளம் படப்பிடிப்பு தொடர்பான வேலையில் நடந்த ஆரம்ப நிகழ்வு இருக்குது. அது வந்து குறைக்கடை இடத்தையே நான் சொல்லி விடுறேன். பரந்தஞ்சந்தியில் இருந்து பூலரிக்கு போகிற ரோட்டில், கொஞ்சம் பரந்தனுக்கு போகிற ரோட்டில் பொறிக்கடை மங்கன் ஜங்ஷன், பொறிக்கடை உருதுரம் போகிற ரோட்டும் பூலர் போகிற ரோட்டும் ஜங்ஷனோட ஒஞ்சாலி பக்கத்தில் கொள்பக்கமாக ஒரு டெண்டனை அடித்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு தான், ஒரு 60 பேர் அப்ராக்சிமேட் 60 பேர் தான் முக்கியமான அழைக்கப்பட்டிருந்தது. அதுக்குரிய படங்கள் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். அதில் அந்த படங்களில் வந்தாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விடுதலை ரவி என்ன இருக்கிறார், இப்போ கணவர் அதில் இருக்கிறார், கணவரும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கணவர் போய் உயிரோடு இருக்கணும். அந்த இதில் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கு ஸ்பீக்கரில் அமைச்சு மாய்க்கு வச்சு அதுக்கு எதிர ரோட்டை பூனேர் ரோட்டை க்ராஸ் பண்ணி எதிரத்தான் படத்தினுடைய ஆரம்ப நிகழ்வு. ஒரு பனைமரம், ஒரு சின்ன மண் வீடு, அந்த பனைமரம் கொண்டு அடிக்க பனைமரம் சட்டிக்கிறது வெட்டிக்கிறது பொம்பண்டு அந்த காட்சி தான் ஒரு பிள்ளை பட்டம் விட்டு கொண்டு இருக்கும். அந்த பிள்ளை பட்டம் விட போகுது, ஓட போகுது. அந்த காட்சி தான் அந்த முதலாவது காட்சியாக. அப்போ படம் வந்து இங்கே நிகழ்வுகள் நடந்துட்டு ஆரம்ப நிகழ்வு அங்கே தொடங்க ஆரம்ப நிகழ்வுக்கு அங்கே போகிறோம். இங்கே எல்லோரும் கொண்டு சேர்ந்தது ஆரம்ப நிகழ்வு அங்கே போகிறோம். முதல் உபசரிப்பு நடவைத்தது. அப்போ நான் சீரா கொண்டு சேர்ந்தேன். சீரா நான் வெளியாக்களாக மக்களை நேசித்து வேலை செய்கிற இதுவரை அழைப்போம் கண்டு நான் தான் சீரலான்னு சொன்னேன். சீரலாம் சொல்லிட்டு என்ன பிரச்சனை 4 மாதம் நான் 2 வருஷம் சிறப்புன்னு சொன்னேன். சிறப்பு நான் சொன்னேன். இப்போ அரசாங்க அதிபராக இருக்கிற வரையும் கிளிநொச்சியினுடைய மத்திய அத்தியத்தராக இருக்கின்ற இப்போது இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து பணிப்பாளராக இருக்கின்ற இதில் ஹாஸ்பிட்டல் பணிப்பாளராக இருக்கின்ற பொது அமைச்சர் பணிப்பாளர். அவரை மக்களை நேசித்து மக்களுக்காக பணியாற்ற அவர்களை அழைக்கணும்னு சொல்லி அவர்கள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்து ஒன்றாத்தான் பேபி எண்ணெய் கல்விக்கழக பணிப்பாளர் பேபி எண்ணெய் நாங்கள் எல்லாம் ஒன்றாத்தான் அந்த நிகழ்வுக்கு அங்கே சென்றிருந்தோம். நாங்கள் சென்றிருந்த பொழுது நிறைய துறை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள், புதுவெண்ணெய், அப்படி இப்படி பாலமார் எண்ணெய், இப்படி ரவி எண்ணெய், இப்படி முக்கியமான ஒரு பன்னாடேஸ் எண்ணெய், துணை பொறுப்பாளர் தங்கண்ணன், இப்படியான பொறுப்பாளர்கள் மற்றும் போராளிகள், ஏனைய மகளிர் துறை தொடர்பான பொறுப்பாளர்களும் வந்திருந்தார்கள். படம் வந்து இந்த தொடங்க போதாங்கால தொடங்க படத்தை யார் ஆரம்பிக்க வைக்கணும் என்று பார்த்தால் எங்களோட அரசியல்துறை பொறுப்பாளர் நடேசண்ணையும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த திரு சீமான் அவர்களும் தான் இருவருமாக அந்த படத்தை ஆரம்பித்து வைக்கணும். பட ஆரம்ப நிகழ்வு திரு சந்தோஷ் வந்து கேமராவை இதன்றார் நிற்கிறோம். எங்களுடைய நிதர்சன பிரிவு முழுமையாக ஆக்டிவாக கடுமையாக வேலை நிற்கணும். அவர் மிக வேகமாக பல போராளிகள் வந்து எல்லா ஏற்பாடுகளும் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த காட்சி இப்போது கிடைக்கின்ற பொழுது எனக்கு திருப்பி ஞாபகத்துக்கு வருகின்றது. அப்படியே அந்த நிகழ்வு நாம் கொடுத்து அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கு. எனவே அந்த நிகழ்வை அவர் திரு சீமான் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார். திரு பிரிகேடியர் நடேசண்ணையோடு சேர்ந்து ஆரம்பித்து வச்சு அந்த படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பின்னர் நான் சில இதில் நான் நினைக்கின்றேன் படங்கள் நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய மகளை கூட என்னுடைய சம்மதமே இல்லாமல் அது மாஸ்டர் கிட்ட தேவையில்லை என்று இந்த மகளை மூத்த மகளை படுக்கைக்கு தூக்கி கொண்டு சந்தோஷாக்களை கிட்ட தெரியும், நந்தாக்களை கிட்ட சந்தோஷ் நந்து எல்லாரையும் கிட்ட தெரியும். அதில் அந்த மகளிர் போராளிகள் அவர்களுக்கு தெரியும். மகளை வீட்டை வந்து படுத்திருந்த உள்ளே என்னை மூத்த மகளை தூக்கி கொண்டு போய் ஒரு படக்காட்சியை கொண்டு நடிக்க வச்சவன். அது எங்கள் உரிமை தானே, எல்லாருக்கும் உரிமை இருக்குது தானே.
கருப்படியினுடைய தங்கச்சியாக அவர் படத்தை ஒரு போட பண்ண கொடுத்துட்டார் பிறகு நினைக்க முடியும் அப்போ வீட்டை வர சொல்லிச்சினம் ஒரு அவையில் இருக்கிற முடிவு தானே. ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்தாச்சு. பிறகு திரு சீமான் அவர்கள் ஒரு நாள் அந்த சம்பவத்தை சொல்கிறோம், அதில் பல சம்பவங்கள் சொல்ல இருக்கும். நம்ம குவார்ட்டர்ஸுக்கு டியூட்டி இப்படியா போயிடுச்சு. காலமே 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறது, 5 மணிக்கு ஆஃபீஸுக்கு வேலை அச்சிச்சியாக முடிப்பேன். நான் ஆளுக மேலாளராக இருந்தேன். நான் அப்போ உங்களுக்கு பொன்னமடம் வைத்தியசாலை A9 வீதியில் பொன்னமடம் வைத்தியசாலை எங்களுக்கு பின்னால் பொன்னமடம் வைத்தியாலை அதனால என்னுடைய ஆஃபீஸ். அப்போ என்னுடைய ஆஃபீஸில் இப்போ நாங்கள் இருக்கின்ற பொழுது நான் மாலை 5 மணிக்கு வேலை முடிந்தவுடன் ஒவ்வொரு நாளுமே குவார்ட்டர்ஸுக்கு போவேன். திரு சீமான் தங்கி இருக்கிற குவார்ட்டர்ஸுக்கு போவேன். ஒவ்வொரு நாளும் போகிறது போயிட்டு தான் வீட்டை போவேன். இப்போ லேட்டாக தான் வீட்டை போகிறது, 8 மணியும் மணி தான் அங்கே இருந்து உங்களுக்கு எல்லாமே. அப்போ ஒரு நாள் மாலை தான் கிட்டத்தட்ட 6 அப்படி இருக்கும். நடேசன் பாகரம் வந்தது. அப்போ இவர் சொல்லிக் கொண்டு அண்ணன் சந்திப்பு இருக்கு, அண்ணன் சந்திப்பு இருக்கு, அண்ணன் சந்திப்பு 2-3 நாளாக சொல்லப்படுது. அண்ணன் போகிறார், நானும் படிக்கிறதே தெரியாது. ஆனால் இவரும் அந்த எதிர்பார்ப்பில் இருந்தவர். சீமான் அவர்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறார். சீமானுக்கு உங்களுக்கு அன்னைக்கு ஒரு வாய்ப்பு வேணும். எப்போ விரும்பாண்டு தெரியாது. செல்லாருன்னு சொல்லிட்டு தங்களுக்கு தெரியாது, சீமானும் சொல்லியிருக்கேன், எனக்கும் தெரியும். எப்போ வருதுன்னு தெரியாது. அது வரைக்குமே அவங்களால ஒரு வாகனம் நான் 4 நாளைக்கு பிறகுதான் வந்து நான் அனுப்புகிற ஒரு வாகனம் வந்து நின்றுது. வேட்டாம் என்று சொல்லி உங்களை நடேசன் கூட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அப்போ நடேசன் வாகனம் தான் வந்து நடேசன் வாகனத்தில் அவர் இது சீவான் பார்க்கட்டும், அது கேட்கட்டும், இது தெரிஞ்சிருக்கும். சீவான் சின்ன பாசலோட அந்த சேட்டு அந்த படங்கள் வந்து அந்த கண் சேட்டோட பார்த்து சின்ன பாசல் கொண்டு வந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் லட்சமாக இருந்தேன். அவரோட அந்த நெருங்கி தான் பழகிறேன் நான். அப்போ நான் உடனே அந்த பாசலை சும்மா என்ன கொண்டு வரீங்க, நீங்கள் போகிற இடத்துக்கு கொண்டு போயிடாது, என்ன சாமான் சிச்சி மணிக்கு வீடு கொண்டு வரணுன்ட்டு இன்னும் கொண்டு வரணும்னு சொன்னேன். நான் அங்கே விடைய மாட்டேன், மட்டையெல்லாம் பார்ப்பினாமே, அனுபவம் பார்ப்பினாமே, இது என்ன கண்டா டவுட்டாக இருக்குது, என்ன கொண்டு போக போறீங்க, இதை அனுமதிக்கவே மாட்டாங்களேன்ட சிரிச்சு கொண்டு இப்படி சிரிச்சு கொண்டு அவர் கையிலேயே வச்சு கொண்டுக்கிறேன். நானும் அந்த வியப்பெல்லாம் நானும் சொல்லி இவர் இந்த இடத்துக்கு இதையும் கொண்டு வந்துருக்கிறாரு என்று அன்னைக்கு ஒரு பாசல் கொண்டு வந்துருக்கிறாரு. மணிக்கூட தான் சொன்னவர் எனக்கு மணிக்கூட அன்னைக்கு பாசல். அப்போ அங்கேருந்து கொண்டு தான் வந்திருக்கிறார். சரி அண்டு அதை அவையை ஏற்றி கொண்டு போயிட்டுனா அப்புறம் நான் அந்த இடத்துல குணாஞ்சி இருக்கிறேன். இருக்க மற்ற தாயா மற்ற கோமானாக்கள் அவையோட இது காய்ச்சிட்டு இனி அங்கே ஒரு இல்லை தானே. இப்போ இவையில் அங்கே இருந்தது வேறு நந்து அவையெல்லாம் அங்கே வந்து போகிறேன். நந்து சந்தோஷ் மற்ற எல்லாரோட படப்பிடிப்பு பணிகள் அவன் செய்து கொண்டே இருந்தவன். வேறு செய்யலாம் பிரிவுக்காரர்கள் அங்கே இருந்தவன். சரி நான் போயிட்டேன். அப்போ போன பிறகு எனக்கு ஒரு இதை உங்களுக்கு இவரை கேட்கணும், சந்திப்பு நடந்ததோ இல்லையோ. இப்போ சில சந்திப்பு நடக்காது, எந்த காரணத்துக்காக நடக்காது, நடந்து முடிஞ்சாதான் உண்மை. அப்போ எனக்கு இந்த நடந்துடணும் அண்ணன் பார்க்க போகிறோன்னு எங்களுக்கு ஒரு ஹாப்பமாக இருந்தது. அண்ணன் பார்த்து வந்தால் ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அப்போ எங்களுக்கும் ஒரு அப்போ நான் காலமாக விட்டிய வளமையாக 7:40-45 படிக்கிட்ட காலம் என் ஆஃபீஸுக்கு போயிடுவேன். 7:50 போடுவேன். நான் 10 முன்னுக்கு இருக்கிறேன். நான் ஸ்டாஃபுகளை தெரியும் என்னை பற்றி. எல்லா ஸ்டாஃப் இருக்கும்போது நான் போயிருந்துவேன். நான் 8 இருக்கிறபடியாக நான் போயிடுவேன். அப்போ நான் போகிற அப்படி டைம் ஒரு 5-10 நிமிஷம் முன்னுக்கு போகிறது. ஆனால் நான் கொஞ்சம் ஏழியாக விழும்பி நேரத்துக்கே 7 மணி அப்படியே நான் படிக்கிட்டு இங்கே போயிட்டேன். குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டேன். திரு சீமான் அவர்கள் நிற்கிற குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டேன். அப்போ போன உடனே நான் போன உடனே போக ரெண்டாவது கேட்டேன், எங்கே திரு சீமான் அவர்கள் எங்கே கேட்டேன், எங்கே மாஸ்டர் அதுக்கு படுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ரூமை காட்டினோம். அப்போ நான் ரூமை திறந்து கொண்டு போனேன். சிங்கிள் பெட்டு தான் படுத்திருந்தவர். டபுள் பெட் இல்லை, சிங்கிள் பெட்டில் படுத்திருந்தார். பார்த்தேன் நல்லா மற்ற பக்கம் தான் படுத்திருந்தார். இது உடுப்பில் அந்த சரத்தோட இருந்தவர், சரத்தோட படுத்திருந்தவன் நல்ல நிறுத்துறேன். நான் போய் கட்டில இருந்து கொண்டு வெளில இருந்து கொண்டு கட்டில இருக்கக்கூடிய இடத்துக்கு அதை வச்சு இப்படி முதல்ல தட்டினேன். அது சீமா பார்ப்பாரு, எனக்கு பார்த்தாலும் சொல்லுவார் என்னண்டு முதல்ல தட்டினேன். தட்டி போட்டு அப்படி செய்யக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, எனக்கும் ஏதோ அண்ணே பார்த்தது என்ற கதை கேட்கணுமென்றது என்ற பிரச்சனை இருந்தது. அப்போ நான் தட்டினேன். தட்டி போட்டு உடனே மாஸ்டர் என்று எழுப்பிட்டு அப்படியே கட்டிலே இருக்கிறேன். நானும் கட்டிலானே இருக்கிறேன். கட்டில அப்படி வந்து இப்படி இருக்கேன். நான் உடனே கேட்டேன், அண்ணே சந்திச்சிங்களான்னு தான் கேட்டேன். மாஸ்டர் சந்திச்சேன்னு சொன்னேன். நான் உடனே சொன்னேன், நம்ம உங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசம் பெரிய இது ஒரு கொடை தான், இது ஒரு வாய்ப்பே கிடையாது கிடைச்சது. அப்போ உடனே வந்துட்டீங்களோ, இப்போ இப்படியே தான் மாஸ்டர் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி அண்ணன் என்ன சொன்னார்ன்னு கேட்டேன். மாஸ்டர் நீ செயலில் நிறைய காட்டணுமென்றதை சொல்லியிருக்கிறேன், நீ செயலில் காட்டுன்னு சொன்னவர். ரொம்ப திரும்பி நான் கையை புட்டுத்து கையை கூட கதைக்க விடாண்டு அவர் தலைவட்ட விஷயத்தை பிடிக்க கதைக்க கூடாது, அழகில்லை அப்படி கதைக்கிறேன் இல்லை, கதைக்கிற முறையும் அங்கே இல்லை. அது வித்தியாசம் பார்க்கப்படும். என்னடா
சந்தன மண்கான் பாடுவோம். நாங்கள் அந்த எங்களை வேலையோட எழுந்துருவோம் பெரிய இடத்து விஷயங்கள். அப்போ நான் பின்ன என்ன செய்தேன், கையை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், நீங்கள் படுங்கோன்னு சொல்லி போட்டு நான் விளக்கிட்டு போயிருந்தேன். இது போய் குணா அங்கே இருந்தாங்களும் குறைவே இதோட இருக்கிறோம், தயார்கள் எல்லாம் இருக்கிறோம். அங்கே எங்கே இருக்கிறோம் சீமான திருமானவர்களுக்கு முழுக்க உள்ள சம்பவம் தெரியும். ரைட், நான் அதில் விளக்கிட்டு போயிட்டேன். இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. நல்ல சாப்பிட்டு நான் பேசுகிறேன். சரி, இது சம்பந்தமாக உங்களிடமிருந்து விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இவ்வளவு பேரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சொன்னது மாதிரி இணையத்தின் ஊடாக நேரடியாக இணைந்து கொள்கின்ற இன்னும் சில போராளிகளை இணைக்க வேண்டும். இதில் குறிப்பாக பிரான்சிலிருந்து மீனா அவர்களும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தேவரூபி அவர்களும் இணைந்து கொள்ளவிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தேவரூபி அவர்கள் மயூரி முகாமின் அவரை இணைத்துக் கொண்டு அவரிடமிருந்த விடயங்களை பேசிக்கொள்ளலாம். வணக்கம். உலகெங்கும் மக்களுக்கு நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு முன்னாள் போராளி. மயூரி இல்லத்தில் நாங்கள் நீண்ட காலமாக தலைவரின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வந்தோம், செல்ல பிள்ளைகளாக. எமது இடத்தில் யார் வருவராக இருந்தாலும் எங்கள் தேசிய தலைவர் முதலாக எங்களிடத்தை சந்தித்த பிற்பாடுதான், மயூரி இல்லத்தில் அவைகளை போய் சந்தித்த பிற்பாடுதான் தேசிய தலைவர் கூடுதலாக புலம்பெயர்ந்து பெரும் மக்கள், அவருக்கு ஆதரவாக இருக்கிற மக்களை கூடவே தான் சந்திப்பது. அதுபோன்று சிறப்பாக சந்திப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எங்களை சந்திக்காமல் யாரிடமும் சந்திப்பது இல்லை. ஆனால் எல்லாரையும் எங்களை சந்திக்க அனுமதி இல்லை. கசுனைக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கிறார். அதே போன்றுதான் இவர் எங்களிடத்துக்கும் ஸ்ரீமான் அண்ணையும் எங்களிடத்தை வரவுக்கு முன் எங்களிடம் அனுமதி கேட்டு மருத்துவ போராளிகள் அவைகளுடன் எங்களை அண்ணன் சந்திக்க சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி எங்கள் பொறுப்பாளரிடம் கேட்டு, அதே போன்றுதான் சீமானண்ணையும் எங்களை சந்திக்க வந்தபோது நாங்கள் அவர்களிடம் நிறைய கதைத்திருக்கிறோம். அவர் உண்மையாக எங்களுடைய இனத்துக்கு மிக மிக ஆழ்மையாக எங்களுடைய இனத்தையும் தலைவற்ற போராட்டத்தையும் ஆழ்மையாக நேசித்தவர் என்றதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என்று சொன்னால் நாங்கள் பகுதியாக கேட்போம், எத்தனை தடவை நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வருவீர்கள் என்று. அவர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எனது இன விடுதலைக்காக எந்த நேரமும் நான் போயிட்டு வருவேன் என்றதை அவர் கூறியிருந்தார். உண்மையாக சீமானண்ணை தேசிய தலைவரை சந்தித்து நீண்ட நேரமாக அவருடன் கலந்து ஆலோசித்து எங்களிடம் மீண்டும் வந்திருந்தார் என்றதை நான் உறுதியாக சொல்கிறோம். ஆனால் ஒன்று, போராளிகளாக நாங்கள் செய்யப்பட்டு வந்தது சொல்லுக்கு முன் செயல். ஆனால் நாங்கள் இதுல எங்களுக்கான ஒரு நிபந்தம் வந்தபடியாத்தான் நாங்கள் இதை சொல்லுகின்றோம். வணக்கம். ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி தேவரூபி. இந்த இவ்வளவு பேரும் இருந்து பேசுவதற்கு இன்னும் வெளிச்சேர்க்கின்ற வகையில் உங்களது பேச்சுக்கள் அமைந்திருந்தன. மிக்க நன்றி. நேரடியாக சம்பந்தப்பட்ட இந்த போக்குவரத்துகளில் அல்லது இன்னப்புற விடயங்களில் பங்கு பெற்றிய பலர் இங்கே இருக்கிறீர்கள். அதில் சங்கீதம் வரலாம். இந்த தேசியத்தினுடைய சந்திப்பில் நான் நேரடியாக நான் சம்பந்தப்படையில் அந்த நேரம் நடேசனுடைய உதவியாளராக இருந்த மாதுரன் என்ற போராளி இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிறார். நாங்கள் இப்படியான ஒரு விடயம் ஒன்று செய்கிறோம், ஒழுங்குபடுத்துகிறோம்னு சொல்லி அவர் தன்னுடைய பேரை சொல்லி தன் ஆஸ்திரேலியா இருக்கிறான்னு சொல்லி தன்னை எந்த நேரம் தொடர்பு கொண்டு இதை பேசலாம்ன்றதையும் சொல்லி அந்த சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தவர். அதாவது முதல் அன்னையிட்ட சந்திப்பு கூட்டிக் கொண்டு போன விடயம் சார்ந்து அந்த வகையில் இயக்கத்தின் ஒரு பாதுகாப்பு ஒழுங்குமுறை இருக்குது. நடேசன்னையோட 3 போராளிகள் போனவை ப்ளஸ் 4 பேர், மொத்தமே 4 பேர் தான். நடேசண்ண, சீமானண்ண, மாதுரன், சாரதி, இன்னொரு 4 பேர் போனால் அங்கே இயக்கத்தில் அந்த தலைவரை சந்திக்கணும் சில ஒழுங்குமுறைகள் இருக்குது. அந்த வகையில் இவையில் போய் அங்கே இடத்தங்கள் முகாம் ஒன்று இருக்கும். அன்னைய இடத்துக்கு போகும் முதல் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இந்த பாதுகாப்புக்கு போகிறார்கள், வாகன சாரதிகள் அவையில் எல்லாம் அங்கே நின்றுவினம். அன்னையை சந்திக்க வேண்டிய ஆட்கள் ஒன்று
தளபதியாக இருந்தால் தானே வாகனத்தை ஓடி போவார், அப்படி இல்லைன்னா அண்ணன் இடத்துலேருந்து வாகனம் வந்து ஏற்றி கொண்டு போகும். இதுதான் பொறிமுறை. அந்த வகையில் மாதுளன் என்ன சொல்லணும்னு சொன்னால், தாங்கள் கொண்டு இறக்கி தாங்கள் அந்த வாகனத்தை அங்கே தரித்த பிறகு அண்ணன் இடத்துலேருந்து வாகனம் வந்து நடேசனையும் சீமானையும் கூட்டிக் கொண்டு போயிட்டுது. போய் தன்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அவர் திரும்பி வந்தது 5 மணித்தேரத்துக்கு பிறகு. குறைஞ்சது 5 மணித்தேரத்துக்கு பிறகு தான் அவர் தாங்கள் திருப்பி அவர் சத்தி. அதுக்கு தாங்கள் நித்திர உண்டு எழுப்பி சாப்பிட்டு விட நிறைய விஷயம் முடிஞ்சு அந்த இரவு பொழுது. அப்போ வரைக்கும் அண்ணன் வாகனத்தில் வாரினும் அண்ணன் பாதுகாப்பு வாகனங்கள்லாம் வந்து இந்த வாகனத்துக்குள்ளே ஏறி அவர் மாறி போய்க்க மாதுளனும் சாரதி முன்னுக்கு நடேசனையும் சீமானையும் நடுசியில் இருக்க உடனே கேட்டாராம் நடேசனை, ஏன் சீமான் நீங்கள் அழுதனீங்கன்று. சரி. அப்போ அவர் சொன்னாராம், தான் இப்படி நினைக்கல தலைவரை நான் சந்திப்பேன்ண்டு. அந்த இடத்துல என்னால் என்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு அதெல்லாம் நான் எமோஷனானு சொல்லி சொன்னாராம். இந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள சொன்னார் மாதுளன். நிச்சயமாக அவர் உங்களுக்கு தேவைகள் பொருட்டு இருந்தால் அவர் தனி ஒரு பேட்டி தரையும் அவர் தயாராக இருக்கிறார். எனவே தமிழீழம் சென்ற சீமான் அங்கு சந்தித்த ஆளுமைகள், சந்தித்த நபர்கள், அதை தவிர பங்கு பெற்றிய நிகழ்வுகள் என்று பல விடயங்களை இந்த மேடை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், நேரடியாக அவர்கள் அங்கு சென்று மீண்டும் திரும்பி வரும் வரையும் அவர்களோடு இந்த விடயங்களில் பணியாற்றிய பலர் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் ராதா பாதுகாப்பு படையணி ஜேசு அணி சார்பாக திரு பிரியன் அவர்களிடம் வருகிறேன். பிரியன், நீங்கள் பாதுகாப்பு படையணியில் மிக முக்கியமான பணியை செய்து கொண்டிருந்த நீங்கள் தமிழக தேசிய தலைவரின் பாதுகாப்பு பொறிமுறைகள் சம்பந்தமாக. எனவே இந்த இடத்தில் எப்படி உங்களுக்கும் சீமான் அவர்களுக்குமான சந்திப்பு நிகழ்கிறது? வணக்கம் கோகுலன். நான் வந்து சீமானையை வந்து அன்னைன்ற முகாமண்டில் தான் முதல் சீமானை நான் வந்து சந்திக்கிறேன். இப்போ எங்களோட பாதுகாப்பு அன்னைன்ற பாதுகாப்பு முறையில் வந்து அன்னைக்கு ஒரே நேரத்தில் 4 முகாம் வந்து ஒரே டைமில் நான் யூஸ் பண்ணி கொண்டிருப்பேன், உபயோகப்படுத்தி கொண்டிருப்பேர். அப்போ அண்ணன் எங்கே தங்குவேர் எங்கே இருப்பேர் என்ற விஷயங்களை பாதுகாப்பு அதிகாரிகள் மட்டும்தான் முடிவெடுப்பினோம். அந்த நேரம் எங்களுக்கு கடுமையான கிபர் தாக்குதல் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போ அந்த நேரம் அண்ணன் வந்து கிளிநொச்சியில் தங்கியிருந்தவர். அப்போ மற்ற இந்த முகாம் வந்து விசோடுவில் இருந்த பெரிய அண்ணன் முகாம் வந்து சந்திப்புக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த சந்திப்பு வந்து சொல்கிறது, அந்த முகாமுக்குள்ளே வந்து வேறு யாருக்கெல்லாம் பெற மாட்டேனும், அது முக்கிய தளபதி மேல் மட்டும்தான் சந்திப்புக்கு அண்ணன் முகாமுக்கு வருவினோம். அப்படி அண்ணன் வேறு யாரும் வெளியாளிலிருந்து வர்றாங்களோ, வெளிநாட்டிலிருந்து வர்றாங்களோ, இல்லாட்டிக்கு அந்த தேசிய செயற்பாடாளர்கள் அவையில் சந்திக்கிறோன்னு சொன்னால் அன்னைய பாதுகாப்பு பொறிமுறைகளை வந்து உள்ளுக்கு வந்து யாரையும் கொண்டு வர மாட்டேனோம். அவையில் ஒரு தனி முகாம், திணிவன் தூயவன் அப்படியான தனி அதுக்கு வந்து சிறப்பாக அமைக்கப்பட்ட முகாம்களை தான் அண்ணன் போய் சந்திச்சுட்டு வருவேன். அவையில் ஒரு காலம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரையில்லை. முதல் அப்போ நான் அந்த முகாமில் சந்திப்பு நடக்க போகணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனால் யார் வர போயிடணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எல்லாமே பாதுகாப்பு பொறிமுறை தான். வேறு இதுக்கு இந்த கேள்வியில் நாங்கள் கேட்க முடியாது. அப்போ நான் வந்து முகாமில் வந்து 1ஆம் மட்ட போராளிகள், 2ஆம் மட்ட போராளிகள் கூடிய மருத்துவ போராளியாக இருக்கிறேன். நாங்கள் கடமை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ என்னக்கூடிய வேலை வந்து அவைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற டைமில் மட்டும்தான் எனக்கு கடமை இருக்குது. மற்ற நேரம் மீதி நேரங்களில் நான் வந்து சென்று பார்க்கணும், கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க வேண்டியிருக்கும், அது அன்னைய சமையல் போராளிகளோட போய் அவைகளுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். சில உடலில் அன்னைய பிஏ கூப்பிட்டா அவைகளுக்கும் போய் உதவி செய்ய வேண்டியிருக்கும். அப்போ எனக்கு வேலை கூடவாக இருக்கும். அப்போ நான் என்ன செஞ்சேன், சந்திப்பு தொடங்கினா நான் என்ன செய்வேன், உடனே சந்திப்பில் இருக்கிற எல்லாருக்கும் தேநீர் தயாரித்து கொண்டு போய் ஒருத்தராக கொடுத்துட்டு போயிடுவேன். கடமை இல்லை நிற்கிறேங்கிற போராளிகளுக்கு. ஏன்னா நிறைய நேரம் ஜாக்கெட்டை போட்டு ரயிலில் தூக்கி வச்சுட்டு நிற்கிறேன் 4-5 மணி நேரம். அப்போ சரியான கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் வந்து தேநீர் தயாரித்து எடுத்துகிட்டு வாசலில் நிற்கிற போராளிக்கு தேநீரை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ சடுதியில் திரும்பி பார்த்தா வட்டக்கோட்டியில் வந்து கருப்பு உடுப்போடலாம் இருக்குது. எனக்கு ஒரு முகத்தை இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு உடனே இந்த மெமரிக்கு இன்னாலன்ற ஞாபகம் எனக்கு வேற இல்லை. அந்த காலத்தில் வந்து சீமான் நான் வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்கே இல்லை. அப்போ நான் வாசலில் கடமையில் நிற்கிற போராளி வந்து என்னுடைய சக போராளி. அவர்கிட்ட நம்ம ரெண்டு நாங்கள் எங்களுக்குள்ள சாதிச்சு கொள்கிறோம். இந்த வட்டக்கோட்டையில் இருக்கிற ஒரு கட்டி பேர் தெரிஞ்ச முகம் மாதிரி இருக்குது, வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. அவனுக்கும் அந்த போராளிக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கும் பேர் ஞாபகம் பேர் எல்லாம் சொல்லிட்டு வேறு எங்கேயோ படம் நடித்த ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ நான் திருப்பி தேநீர்க்க போட வந்து சமையல் அறைக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன், அது வட்டக்கோட்டையில் ஒரு அன்னையை பார்க்க வந்திருக்கிற போல இருக்குது என்று சொல்ல. அப்போ அன்னையின் பாதுகாப்பு அதிகாரி வந்து அன்னையின் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியாக வருது வந்து கிச்சனுக்குள்ள சொல்கிறார், சீமான தேநீரை கொலை கொடுக்க சொல்லி. அப்போ தான் முதல்ல நான் சீமான என்ற பேரை கேள்விப்படுறேன். மீன் அந்த பார்க்க வந்தவர் சீமான என்ற விஷயத்தை நான் அறிஞ்சு கொள்கிறேன். அப்போ முகாம் பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. இந்த சீமான உள்ளுக்கு அழைச்சி கொண்டு வரப்படுறேன்.
அன்னையின் முகாமுக்குள்ள 3 வேலி கட்டமைப்பு இருக்கும். அந்த கூப்பிடாமல் நாங்கள் ஒன்றுக்குள்ளே போக முடியாது. இப்போ சீமானை வந்து அன்னை இருக்கிற கொட்டைக்குள்ளே அழைச்சி கொண்டு போய் சந்திப்பு ஆரம்பிச்சிட்டுது. நான் நினைக்கிறேன் ஒரு பின்னேரம் 6 மணி 6 நான் முதல் அந்த வாசல் அடிக்கு போயக்குள்ள அந்த கதவடியில் வச்சு தான் அண்ணன் சீமானை கண்ட நான் வட்டக்கோட்டையில் இருக்கக்குள்ள எனக்கு அவரை முகத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி. அப்போ உள்ளுக்கு போய் சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு 20-11 மணியான சந்திப்பு நடந்து கொண்டு இருக்குது. அப்போ சந்திப்பு முடிகிற டைம் அண்ணன் கிச்சன்லேருந்து நிறைய சாப்பாடுகள் போய் நல்லபடியாக சந்திப்பு நடந்து கொண்டு இருக்குது. இப்போ சந்திப்பு முடிகிற ஒரு 10 மணி அப்படி வரும். நான் அண்ணன் இந்த பிரத்திய புகைப்பட கலைஞர் வல்லவன் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து உள்ளுக்கு இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேமராவோட அப்படியே வாரேன் வந்து போட்டிக்கோவில் சமையல் இந்த போட்டிக்கோவில் இருந்து ஃபோட்டோக்களை தட்டி பார்க்க நான் நாங்கள் 4 போய் ஓடி போய் ஃபோட்டோக்களை பார்க்குறோம். அப்போ நான் வளர்ந்த நாட்டை கேட்குறேன், இது என்ன கொஞ்சம் கூட நெருக்கமாக புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. 1-2 படங்கள் தான் இப்போ மீடியாவுக்கு வழியால் வந்துருக்குது. சில படங்கள் ஆனால் வளர்ந்த நாட்டை கேமராவில் அந்த நாங்கள் பார்த்த படங்கள் இந்த படியால் வரையில. அப்போ கூட நெருக்கமாக படங்கள் எடுக்கக்குள்ள நாங்கள் தமிழ் கூட இருந்தாங்க உள்ளுக்கு ஏதோ நடக்குறான்னு சொல்லி வளர்னா தண்டை வாணியில் சொல்கிறேன். அப்போ பாதுகாப்பாதியாரி மண்ணிலண்ணா வந்து கிச்சனுக்குள்ள வாரேன். நான் நேரடியாக அவனை கேட்குறேன், நாங்கள் ஒரு புகைப்படம் கேட்டால் எடுக்க விடுறே இல்லை, வேறங்க வெளியே வந்து இப்படி நெருக்கமாக அவ்வளோ படங்கள் எடுத்துருக்கிறேன். அதுங்கிற ஆளுங்க இந்த அன்னையோட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொல்கிறது எல்லா போராளிகளுக்கும் இருக்கிற ஒரு ஆசை. அப்போ உடனே எனக்கு மண்ணில் நான் திருப்பி சொல்கிறேன், அப்படியே நீங்கள் ஃபோட்டோ எடுக்க இயலாது, எடுத்தால் நீங்கள் உடனே குடும்பத்துக்கு அனுப்பிடுவீங்கள், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு தகவல் வெளியால் போயிடும், அதெல்லாம் உங்களை எடுக்க வரையிலும் குழம்பாத ஒரு நாளைக்கு நான் ஃபோட்டோ எடுக்க அனுமதி ஃபோட்டோ எடுக்கிற நான் செஞ்சு தருவேன். அப்போ அந்த நேரம் சீமானக்கூடிய உணவுகளை தயாரித்தது வந்து ஈகவேந்தன் சொல்லி அன்னைய சமையல் போராளி அவர் வீரச்சாவு. இன்னொருத்தர் வந்து உயிரோடு இருக்கிறார் புலிவீரன் சொல்லி, அவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் சுவையா சாப்பாடுகளை சமைக்கக்கூடியவர். அப்போ அவர் தான் பிரத்யேகமாக சீமானைக்கு அந்த இரவு உணவுகள் எல்லாம் தயாரித்து கொண்டு இருந்தவர். அன்று இரவு 11 மணிக்கு போல் சந்திப்பை முடியுது, சீமானையோட சந்திப்பை முடிஞ்சு சீமான வழிகிட்ட போயிட்டு. அப்போ நாங்கள் நினைத்தோம் இப்போ எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கும் போது எங்களுக்கு உலகமாகவே வேலை கூட இருக்குது. அப்போ அவர் போயிட்டே இருந்தால் வேலை கூட இருக்குது. அப்போ நாங்கள் எங்களோட மற்ற அன்றாட கடமைகளுக்கு திரும்பிட்டு படுக்க போயிட்டோம். எங்களுக்கு அடுத்த நாள் என்ன சம்பவம் நடக்க போகணும்னு சொல்லி தெரியாது. அடுத்த நாள் ஒரு மதியத்துக்கு மேலே தான் திருப்பி எங்களை தயார்படுத்தினோம். அதாவது நாங்கள் இப்போ எங்களோட அன்னையம் வந்து அன்றிரவு எங்களுடைய தங்கிட்டு, அது எங்களோட மாமையை தங்கிட்டு அங்கே இருந்து நாங்கள் பக்கத்தில் அதாவது எல்லா நடவடிக்கையில் வீரச்சாவடைஞ்ச 21 கரும்புரிகளும் வந்து பிரத்யேகமாக ஒரு அதிசிறப்பு முகாமத்தில் பயிற்சிகள் மேற்கொண்டிருந்தது. அல்பா போறோம்னு சொல்கிறது. அது வந்து பின்னமானாறு காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த முகாமுக்கு நார போகிற தகவல் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் தான் தெரிவிக்கப்படுது, எல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஒரு 30-40 பேருக்கு மேலே அன்னைய பாதுகாப்பு போராளிகளும் அன்னைய வாகனங்களும் தயாராகி கொண்டிருக்குது. அந்த நேரம் வந்து திருப்பி கஸ்டோனியோட வாகனத்தில் சீமான திருப்பி முகாமுக்குள்ளே வாரேன். அப்போ முதல் நாள் எங்களுக்கு பார்த்து அறிமுகம் இருந்தபடியாக சீமான இந்த முதல் நாளை பார்த்தபடியாக அடுத்த நாள் கண்டோடனே சீமான நகரேறோடனே தெரியும் எங்களுக்கு ஓகே இன்றைக்கு கொஞ்சம் வேலை கூட இருக்க போது நாங்கள் இங்கே பிறந்தநாள் முகாமுக்கு நகர்ந்து போகணும்னு சொல்லி. அப்போ நான் வாகனத்தில் ஏறி நகர்ந்து போக படிக்கிட்டு கொண்டு இருக்கும்போது அன்னைய வாகனம் வருது. இப்போ சீமானை வந்து கஸ்டோனியோட காய்ச்சி பண்ணிக்கிறேன். அன்னைய வாகனம் வலிக்கிற போது அப்போ உண்மையிலேயே அன்னைய வாகனத்தில் வந்து யாரையும் ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லை. அன்னைய வாகனம் அன்னைய டிரைவர், டென்டோகாம் அன்னைய ஜெக்கக்காரர், அன்னைய மருத்துவ போராளி, மற்ற இன்னொரு பேர் ரிசீவிங்காரர். அது அங்கே கீழே அந்த வந்து வளர்றதை ரிசீவ் பண்ணுற ஒரு ஆள் இருக்கு. இவ்வளோ தான் அன்னைய வாகனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள். இதை தாண்டி பிஏஓ இல்லை வேறு ஒருத்தருமே அன்னைய வாகனத்துக்குள்ளே எழுத்துறதுக்கு சூர்ணண்ணா பாதுகாப்பு அதிகாரியாக சூர்ணண்ணா இருக்கிறேன். முதலாம் பட்ட பொறுப்பாளராம் இன்னும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருக்கிறேன். இன்னும் ரெட்ன மாஸ்டர் இருக்கிறேன். சுவர்ணண்ணா, சிலமண்ணா, ரெட்ன மாஸ்டர் வேறு தான் முடிவெடுக்கிறது. அன்னைய வாகனங்கள் யார் இருக்கலாம் சொல்லி அந்த அவைகளுக்கு பாதுகாப்பு பிரச்சனை அன்னைய பாதுகாப்புன்ற அவையில கடமை. அப்போ அன்னைய முடிவு கூட இல்லை கேட்க மாட்டேங்கான். அவை தங்கட கடமையை சரியாக செய்யணும். அப்போ அந்த நேரம் அன்னையால் சொல்லப்பட்டு கதிரேசன் வந்து அன்னைய வாகனத்திலேருந்து இறக்கி கேஸில் மாற்றி ஏற்றிட்டு சீமானையை அன்னைய வாகனத்தில் ஏற்றி கொண்டு தான் பிறந்த நாள் கொண்டு போயினேன். அப்போ எங்களுக்கு அதில் பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னோட திடீர் இந்தியாவிலேருந்து வந்திருந்து போகிற ஆளுக்கு இவ்வளவு தூரம் சலுகைகள் இல்லாடி இவ்வளோ தூரம் அந்த உரிமை அளிக்க எங்களுக்கு ஒரு ஆதரவும் ஆனால் ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. பிறந்த நாள் முகாமுக்கு போய் அங்கே வந்து முதல்ல கொண்டே அந்த இளமுன்னாக்கள் இருந்த கோட்டில்கள், பயிற்சி எடுத்த இடங்கள், என்னென்ன பயிற்சிகள் எடுத்ததுன்னு சொல்லி சீமானைக்கு விளக்கங்கள் காட்டப்படுது. சரி, இந்த இடத்துல இருந்து ஏன் அந்த முகாமுக்கு கொண்டு போன விவரங்களை நாங்கள் கொஞ்சம் தாமதம் உங்கள்கிட்ட கேட்க போகிறோம். இதற்கிடையில் இந்த சந்திப்பு தலைவருடனான அல்லது போராளிகளுடனான அல்லது பொது அமைப்புடனான சந்திப்புகள் என்பது மிக முக்கியமானது. இதில் தமிழீழத்தின்
விளையாட்டுத்துறையின் துணை பொறுப்பாளராக இருந்த திரு இம்பன் மாஸ்டர் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரிடம் சில விடயங்களை கேட்டுவிட்டு நான் மீண்டும் பிரியனிடம் வந்து விடுகிறேன். குறிப்பாக ஒவ்வொரு பொறுப்புகளும் வெறுமனே அந்த பொறுப்புக்குரிய வேலைகளை மாத்திரம் செய்துவிட்டு போனதல்ல அங்கிருந்த பொறுப்பாளர்கள். அதையும் தாண்டி சமூக அக்கறையோடும் சமூக பிரஜையோடும் இந்த மக்களையும் கொடுக்கப்பட்ட வேலைகளையும் தாண்டி பணியாற்றியவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே திரு இன்பன் மாஸ்டர் அவர்களுடன் வந்து விடுகிறேன். வணக்கம் போல. ஏனென்றால் நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ சீமானண்ணா வந்த காலம்ன்றது வந்து மிக ஒரு நெருக்கடியான போர்ச்சூழல். அப்போ நிர்வாக ரீதிகளில் கூட சரியான முறையில் ஒழுங்குபடுத்த முடியாத அளவுக்கு போர் தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது. அது அந்த வகையில் நாங்கள் அரசியல் பணிகளில் தான் என்னுடைய பணி உண்மையாகவே கூடுதலாக இருந்தது. அப்போ அதிலும் வந்து இப்போ சேர்லாதண்ணா, பாப்பா அண்ணா, சத்தியண்ணா, வேந்தண்ணா என்ற ஆக்கள் இப்போ இருக்கிறோம். அப்போ அவர்களோட வந்து எங்களுக்கு ஒரு நட்புரீதியான உறவு இருந்தது. அப்போ நெடுக வந்து பாப்பா அண்ணாக்களோட வந்து சேர்லா அண்ணா வந்து கதைப்பார், நட்புரீதியாக வருவார், எங்கள்கிட்ட பேச அடிக்கடி வருவார். அப்போ அவர்கள் கதைக்கின்ற போது இப்படி சீமானண்ணா வரப்போறாருன்றதும் வரப்போற கருத்து சும்மா எங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தது. அதில் இன்னொரு விடயம் இருந்தது. அப்படி என்று சொன்னால் சேர்லாண்ட அந்த போராட்ட காலத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு பணிக்கு சென்று ஒரு அறிமுகத்து கூட வந்ததும் என்ற ஒரு அடையாளமும் அவர்கிட்ட இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் சாதாரணமாகத்தான் கடந்து போனாங்க. எங்களுக்கு சீமானண்ண சம்பந்தமாக ஒரு முழுமையான அறிவோ அது எங்கள்கிட்ட இருந்து கொண்டு இருக்கையில் அப்போ போர் சம்பந்தமான வேலைகளில் கூடுதலான பணிகளை அரசியல் பணிகளில் வேலை செய்து கொண்டிருக்க திடீரென்று எங்களுக்கான சந்திப்புகள், பொறுப்பாளர்களுக்கான சந்திப்புகள், அல்லது அடுத்த கட்டம் என்ன செய்யப்பட வேணும், அல்லது அடுத்த நீங்கள் என்ன நகரப்பட வேணும், என்ன மாற்றங்களை செய்யப்பட வேணும் என்று எங்களுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களால் வந்து அந்த கூட்டங்கள் நடத்துறது. ஆனால் நாங்கள் ஒரு பணி செய்து கொண்டிருக்க நான் நினைக்கிறேன் முருகண்டி பகுதியை அண்டி போர் எங்களை சூழ்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பகுதியை நினைக்கிறோம். அப்போ திடீரென்று எங்கள் எல்லாரையும் பெறட்டாம் என்ற பொறுப்பாளர், துணை பொறுப்பாளர் அப்படியான ஆட்கள் கொண்ட அரசியல் துறையில் இருந்த முழு பேரையும் விரட்டாம் கிளிநொச்சி கனிஷ்ட மகா வித்தியாலயத்துக்கு விரட்டாம் அழைக்கப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு திடீரென்று அழைக்கைகளில் எங்களுக்கு ஒரு இதுவும் ஒன்று இருந்ததுனால் திடீரென்று அழைக்கைகளில் வந்து சில வேளைகளில் அது தலைவரை சந்திக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. அப்படித்தான் ஒரு இது இருந்தது. என்றால் இந்த ஆரம்ப பல முறைகளில் நாங்கள் தலைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில வேலைத்திட்டங்களில் உள்ள கிடைத்தாலும் கூட அப்படித்தான் ஒரு இது இருந்தது. அப்போ அதில் கணிசமான போராளிகளுக்கு என்ன திடீரென்று வரப்படுது, எல்லாரையும் வந்து கணிசமாக வித்தியாசத்தில் ஒருங்கிணைக்கப்படுது. அப்போ ரெண்டு கொண்டு கேட்கல அப்போ டக்கண்டு எல்லாரும் மண்டபத்துக்கு விட்டாச்சு. இதில் வந்து அரசியல் பொறுப்பாளராக இருந்த நடேஷ் அண்ணன், தமிழக கல்விக்கழக பொறுப்பாளர் பேபி அண்ணன், விடுதலை புலிகள் ரவி அண்ணன், மற்றது மாவட்ட அரசுத்துறை பொறுப்பாளர்கள், மாநில அரசுத்துறை பொறுப்பாளர்கள், துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் என கூடுதலாக ஒரு 200 பேருக்கு மேற்பட்டவர்கள் கணிசமாக வித்தியாசத்தில் இருக்கிறோம். அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்போ அந்த மண்டபத்துக்குள்ள போய்க்குள்ள தான் சீமானண்ணா நடந்து வாரேன். அப்போ அதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னென்னால் சீமான் வருதுன்னு தான் சொல்லப்படினான். அப்போ அதில் இருந்த ஒரு ஆள் சொல்கிறார், நான் நினைக்கிறேன் சத்தியன் ஒரு ஆள் சொல்கிறேன், சீமானனை பார்த்து எங்கள்கிட்ட மன்னர் சுரேஷ் அண்ணன் மாதிரி இருக்குது, ஏதாவது அவர்கிட்ட அந்த பேஸ் மாதிரி இருக்குது, சுரேஷ் அண்ணன் மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொல்லி வந்தால் அப்போ அதில் இதாக வந்தது. அப்போ அதில் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்போ சீமான் அண்ணன் வந்து மேடையில் மிக அவரோட ஒரு சந்தோஷத்தில் கழிச்சு கொண்டிருக்கீங்க. அப்போ இவர் அண்ணையை சந்திச்சாரா அல்லது எங்கேருந்து வராருன்னா எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் கழிச்சு கொண்டிருக்கீங்க சொல்கிறார், நான் இரவு தலைவரை சந்திக்க அப்படி என்று சொல்லி அவர் அந்த நான் தச்சு போட்டு தான் அதில் வந்து கதைக்கிறேன்னு அதில் சொன்னேன். மற்ற அவர் அந்த நிறைய விடயங்கள் நான் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த தலைவருடைய அந்த பற்றுணர்வையும் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த வழித்தடத்தில் தான் இங்கே வந்ததுன்றது உண்மையிலேயே அந்த போர் அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலை இருந்தது. அப்போ இங்கே வந்து போனதுன்ற விஷயம்ன்றது தனக்கு ஒரு அளப்பெரிய ஒரு இது மாதிரி அதில் ஒரு உரிமையாக கதைக்கிறாங்க. அப்போ அதில் எல்லாரும் பல கேள்விகளையும் பல நன்றிகளையும் பாலகுமாரன்னா தமிழினி மகளிர் அரசுத்துறை பொறுப்பாளர் தமிழினி எல்லாம் அந்த இடத்துல சீமானண்ண பேசின பிறகு தேங்க்ஸ் சொல்லப்பட்டது. பாலகுமாரண்ண போய் தேங்க்ஸ் சொன்னவர். அப்போ அப்படியான இதுகள் நடந்தது. இப்போ இந்த அடிப்படையில் இப்போ சீமானண்ணின் விஷயம் அங்கே வந்து அவர் அன்னையை சந்தித்து வந்து எங்களுடைய சக போராளிகளோடும் வந்து மிக உரிமையோடு பழகி அதில் உரையாற்றி விட்டு தான் சீமானண்ணா போனவர். இது என்னுடைய முதல் இதில் வந்து நான் அந்த கட்டங்களோட நான் அவரோட அறிமுகமாக ஆகிறேன். அதுக்கு பிறகு அவரோட சந்திப்பு கிடைச்சது. அதுக்கு நான் பிறகு வருகிறேன். இந்த இடத்தில் பாதுகாப்பு பிரிவு சம்பந்தமாக, போக்குவரத்து பிரிவு சம்பந்தமாக, நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக, தமிழ் தேசிய தலைவரை சந்தித்த சம்பந்தமாக எல்லாம் பேசி ஆயிற்று. இன்னும்
தமிழகத்தில் இப்படியான தலைவரை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுமாயின் இன்னும் மூத்த மிக முக்கியமான உறுப்பினர்களையும் தளபதிகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அது என்னவாக இருக்கும் என்பதை திரு சங்கீதன் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயாபரன் என்று அறியப்பட்டிருக்கின்ற சங்கீதன் அவர்கள் இப்பொழுது அந்த விடயங்களை பேசலாம். சொல்லுங்கள். மீண்டும் வணக்கம் கோகுலன். என்னென்னு சொன்னால், நான் சார்ந்திருந்த துறை புலனாய்வுத்துறை. அந்த வகையில் ஒரு நாள் மாலை பொழுதில் வந்து சீமானண்ணா ஒட்டமான சந்திக்க வாரார். இதுதான் ஒழுங்கு. அப்போ அந்த சந்திப்பில் வந்து அப்போ அந்த நேரம் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து ஒரு 10-15 நாள் இருக்கு நினைக்கிறேன். அப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களாக இருக்கு. அப்போ அம்மான் வந்து சிரஞ்சீவி மாஸ்டர்கிட்ட சொல்கிறார் வந்து, இப்போ அவர் வந்து இங்கே வந்ததுலேருந்தே எங்கள்கிட்ட சாப்பாடுகளான்னு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அவர்கிட்ட ஒரு உணவு மாதிரி ஏதாவது ஏற்பாடு செய்யணுமன்றது தான் இது. அந்த வகையில் அவருக்கு அன்றைக்கு எங்களோட தமிழகத்துக்கு ஏற்ற உணவு வகைகள் அன்றிரவு ஒழுங்குபடுத்தப்படுது அவருடைய. அந்த வகையில் வந்து அன்றிரவு அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு அந்த இரவு முழுக்க நடக்குது. அப்போ அந்த சந்திப்பில் வந்து ஆரம்பத்தில் விநாயகமண்ண பன்மையில் எங்களை விட்டு பிரிஞ்ச பிரான்ஸில் விழுந்த விநாயகமண்ண ஆரம்பம் கொஞ்சம் நேரம் இருந்தவர். அது முழுக்க அந்த இரவு முழுக்க அம்மானும் சிரஞ்சீவி மாஸ்டர் தான் இருந்தது. அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் உண்டு. என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எப்படி இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்குது, சீமான் என்ன திடீரெண்டு இயக்கத்துக்குள்ள அறிமுகமானதாரா, இந்த அளவுக்கு நம்பிக்கை எப்படி வந்தது, இவர் ஆளுமை எப்படி காணப்பட்டது என்ற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயம். அப்போ அம்மா அந்த சந்திப்பில் காய்ச்சி ஒன்றிருக்க ஒரு விடயத்தை சொல்கிறார். எப்படின்னா, சீமா கடந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களாக, ஒரு இடத்துக்கு மேற்பட்ட நாட்களாக என்ற படியினோட உங்களோட நின்றவர் தெரியுமா ஒன்று. என்னம்மான்னு சொல்கிறீங்களோ கேட்குறேன். அதாவது சந்திப்பதற்கு முற்பட்ட ஒரு வருட காலத்துக்கு ஒரு வருட காலமாக சீமான் அண்ணையோட எங்கட போராளி அங்கே நின்றுருக்கிறேன். அப்போ அவருக்கே ஆச்சரியமா. அப்போதான் அவர் இனங்கன்றார், ஓ இந்த பையன் வந்து போராளி என்று. அப்போ அதன் ஊடாக எங்களுக்கு ஒரு விடயம் ஒன்று முழுமையாக புரிஞ்சு கொண்டது என்று சொன்னால், சீமான் அண்ணுக்கு இனங்காணப்பட்டிருக்கிறார். அவருக்கான மதிப்பீடு, அவருக்கான ஆய்வுகள் வந்து ஒரு கணிசமாக நடந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய தாயக வருகையும் அமைஞ்சிருக்கு. வெளிப்படையாக செயலாளர் இந்த ஏற்பாடுகளை செய்தாலும் இதில் முழுமையான, உங்களுக்கு தெரியும், ஒரு அன்னை நெருங்குற இல்லை அண்ணன் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு விடயம் சார்ந்து புலனாய்வுத்துறை சார்ந்ததான ஒரு தெளிவான ஒரு அறிக்கை, ஒரு தெளிவுபடுத்தல் இருந்தால் தான் அது அடுத்த இடத்துக்கு நகரமெண்ட். இப்போ செயலாளர் அண்ணையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த நட்பு, அவர் அங்கே தமிழகத்தில் நிற்க அறிமுகங்கள் சார்ந்த அது விஷயம் முழுக்க அவருடைய ஊடாக வெளிப்படையாக நடந்தாலும் புலனாய்வுத்துறை ஒரு மதிப்பீட்டை செய்து இவர் வந்து முழுமையாக இனம் காணப்பட்டிருக்கிறார். அதற்கு பிரியன் மற்றாக்கள் ஆச்சரியப்பட்ட விடயம் என்று சொன்னால், ஏன் இவ்வளவு நெருக்கமாக அண்ணா வந்து இவரோட படகு இல்லாட்டி இவரை நம்ப ஏன் வந்ததுன்றது வந்து ஏற்கனவே இந்த விடயம் அவரால் மதிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் குறிப்பாக அந்த நாள் முழுக்க அது நான் அந்த இரவு முழுக்க சந்திப்பு அதில் நீங்கள் ஒரு புகைப்படம் வெளியில் வந்திருந்தது. சீமான கருப்பு ஷர்ட்டோட கொஞ்சம் இளம் போராளிகள் வந்து வெள்ளை ஷர்ட்டோட வேணும் அதில் அந்த பதிவு வரைக்கும் போடுவினோம். அந்த நிற்கிறது அவ்வளவு வந்து அம்மா அந்த மெய்ப்பாதுகாவலர், அம்மா அந்த பாடி கார்ட்ஸ் அந்த படியெல்லாம் சீமானன் எடுத்த படம் தான் அந்த படம். அந்த அதில் வந்து நான் அங்கே என்ன நடந்தது, என்ன உரையாடினவர்ன்றது எனக்கு தெரியாது. ஆனால் முழுமையாக அந்த சந்திப்பு நடந்தது. அதில் வந்து ஒரு விடயம் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நம்பிக்கை, இவர் மீதான நம்பிக்கை, இவர் ஏதோ ஒரு விடயத்தை செய்வார்ன்ற விஷயம் சார்ந்தது வந்து முழுமையாக நம்பப்பட்டிருக்கு. அப்போ நான் இந்த விடயங்களை காய்ச்ச முடியும். நான் சும்மா இது விடயமாக சிரஞ்சீவி மாஸ்டர் போய் இந்த கதைச்சினான் கேட்க சொன்னார். நான் கேட்டால் அம்மா நண்டு மட்டும்தான் நான் சஞ்சீவ மாஸ்டர் ஒரு சந்திச்சிருன்னு. இல்லை அண்ணன் தளபதிகளோடு சேர்த்து சந்திக்கையும் அம்மா அந்த சந்திப்பில் இருந்தவர். சீமான் அண்ணையை எல்லா சிறப்பு தளபதிகளோட பண்ண சந்திச்சிருக்கிறார். அப்போ அம்மான சீமான் அண்ணன் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் சந்திச்சிருக்கிறேன். எத்தனை தடவை நான் சொல்ல தெரியாது. ஆனால் அந்த சந்திப்புகள் அங்கே நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு மிக முக்கியமான விடயம் அப்படி நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது, தாயகத்துக்கு சீமான வரும் வரைக்கும் சீமான் ஆறுன்றது வந்து தலைவருக்கும் தெரியாது, இயக்கத்துக்கும் தெரியாது, அவர் வந்ததே தெரியாதுன்ற சில பதிவுகளும் இருக்குது. ஆனால் அதில் ஒரு இயக்கத்தின் ஒரு முழுமையான விடயம் ஒரு ஒழுங்கு இருக்குது. அது அந்த நாட்டுக்குள்ளே யார் வந்தாலும், அதுவும் வெளிநாட்டில் இருந்து, அதுவும் சிறப்பாக தமிழகத்தில் அல்லது வேறு நாடுகளிலிருந்து யாரும் வந்தாலும் நிச்சயமாக தலைவர்கிட்ட அனுமதி இல்லாமல் நடக்காது. தலைவர்கிட்ட ஏற்கனவே அனுமதி பெறப்பட்டு அந்த அனுமதியின் அடிப்படையில் தான் ஒரு புறநாட்டவரோ ஆரோ அந்த மண்ணுக்குள்ளே வரலாம். இப்போ சும்மா நான் கூட்டி கொண்டு வச்சு போட்டு நான் அனுப்பிடாதாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு தகவலை சொல்கிறேன் என்றால், இப்போ முதல்ல இதில் ஒரு புரிதல் வந்து மிக கனவான விடயங்களுக்கு வந்து இந்த புரிதல் பிழையாக இருக்கிறது.
இப்போ யாராக இருந்தாலும் சரி, இப்போ சேர்லான வந்து அதை ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் சரி, சேர்லான வந்து பாலா மாசர்களால் வந்து சில நார்களை செய்தாலும் சரி, அல்லது இவர்களுக்களால் வந்து கடல் நகர்த்தினாலும் சரி, ஆனால் தலைவர் தான் முடிவெடுப்பார் இவரை சந்திக்கணும். இப்போ சீமான் அண்ணையோ அல்லது நாங்கள் போராளிகளாக இருந்தோ நாங்கள் தலைவரை சந்திக்கலாம்னா அது செய்யலாம். அப்போ தலைவர் தான் இந்த இடத்துல வந்து இவரை சந்திக்கலாம்னு சொன்னால் அதை ஏற்பாடு செய்யப்படும். சம்மந்தப்பட்டார்கள் யாருக்களால் போகலாம். இதான் அந்த ஒழுங்கு. உண்மையில இந்த இந்தியாவிலிருந்து தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட தமிழ் தலைவர்களின் கடந்த கால வரலாற்று பயணத்தோடு சீமான் அண்ணையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு நெருக்கடியான ஒரு மிக ஒரு போர் சூழலுக்குள்ள இந்த சந்திப்பு தலைவரால் உருவாக்கப்பட்டு இவ்வளவு பரிணாமங்களுக்குள்ளால் சீமான் அழைக்கப்பட்டவர் என்று சொன்னால் அது அந்த விடுதலை போராட்டத்தின் திருப்புமுனை மாற்றத்தை இந்த உலக சமுதாயத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடையாளமாகத்தான் அங்க சீமான் கொண்டு வரப்படுறார். இப்ப இதுல உங்களுடைய விருப்பமோ என்னுடைய விருப்பமோ அப்படியோ நாங்கள் சீமானனை பார்க்க முடியாது. ஆனால் இந்த வரலாற்று ரீதியாக இதுல ஒரு உண்மை இருக்கு என்னென்றால், எங்கென்ற தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய அந்த கடைசி நேரமான அந்த மிக இக்கட்டான காலகட்டங்களில் கூட தலைவன் தங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய தன்மையை உலக அரங்குகளிலும் தமிழக மக்கள் மத்தியிலும் தமிழக தலைவர்கள் மத்தியிலும் நாங்கள் எதற்காக இந்த வலிகளை தாங்கி தொடர்ந்து இந்த விடுதலைக்காக நகர்த்தி கொண்டு போற விடயத்தை சீமானால்தான் கொண்டு வர முடியும், அல்ல இதால கொண்டு வர முடியும் என்றதை அண்ணன் இனங்கண்டிருக்கிறார் என்றதான் உண்மையானது பொருள். அவை அந்த அடிப்படையில தான் அது வந்து ஒரு மிக கனதியானதாகவும் மிக ஒரு முக்கியமானதாகவும் அதில் சீமான் அண்ணன் அங்கு அழைக்கப்பட்டவர். தலைவர் தான் சீமான் அண்ணையை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு பேர்களை முனைத்து அங்கு கொண்டு வரப்பட்டு அந்த ஒழுங்குகள் நடக்கப்பட்டது. இந்த ஒரு விடயத்தை நான் இடையில் இரண்டாவதுல வந்து அந்த விடயம் வந்து எப்படி என்று சொல்லி சொன்னா, தலைவருக்கு தெரியாம ஏதோ நடந்த மாதிரியும் இயக்கத்தின் பொறுமுறை அதான் எங்களுக்கு ஆகலும் நாங்கள் இந்த விடயங்களை பொதுவாக வந்து கதைக்க வேண்டி வந்ததுக்கான காரணமும் அதான். என்ன சொன்னால் இயக்கத்தின மரபுகள் இயக்கத்தின பண்புகள் பலரால் மதிப்பிடப்படுது சம்பந்தம் இல்லாமல். அதாவது போராட்டத்துடைய தொடர்பில்லாதவர்களும் செவிவழி ஞானம் உள்ளவர்களும் வந்து தமிழ் விடுதலை புலிகளுடைய பண்பாடுகள் அவருடைய மரபுகளை வந்து வேறு விதமாக திசை போய் இந்த வரலாற்று ஒரு பிறழ்வை ஏற்படுத்தப்படுகிறோம். மற்றும்படி இதில் வந்து நாங்கள் இந்த விடயத்தை வந்து உழவு நாங்கள் வந்து கதைக்கணும் என்று தேவையில்லை. ஆனால் என்னென்னா ஒரு வரலாற்று பிறழ்வை செய்யணும். ஒரு இன்னும் சாருக்கு சொல்லுங்க நீங்கள். இதுல இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க போனோம் என்னென்றால், இப்ப கனவே நினைக்கணும் என்னென்றால் பலவிதமான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். இப்ப சீமான் அண்ணன் தமிழத்தை பெற்று தர போறாரா, சீமான் அண்ணன் தமிழ் தேசியவாதியா இல்ல திராவிடவாதியா, அப்படி பல கோணங்களுக்குள்ள வந்து இதை பார்க்கணும். இப்ப எங்களுக்கு அந்த பார்வை இல்லை. இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால், எங்களுடைய தலைவர் எடுக்கப்பட்ட முடிவு, எங்களுடைய தலைவரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த போர் சூழலுக்குள் அவரை அழைத்து அந்த விடயங்களை கையாண்டு புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் உட்பட ஏனைய துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் முதன்மை செயற்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் சீமான் அணியை இனங்காணப்பட்டு சகல கூடிய அளவு படையணிகளையும் வந்து சீமான் அண்ணன் சந்திச்சிருக்கிறார். அதுக்குரிய ஆதாரங்களாகவும் அவர்களுக்கு பின்னால் நின்றவர்களும் பல பேர் வந்து இன்றைக்கும் எங்களோட நிற்கிறார்கள். அவை இந்த இடத்தில் வந்து இந்த இதுக்குள்ள வந்து ஏன் இந்த கருத்துருவாக்கம் வந்து மாறி வருகிறது என்பதுதான் உண்மையான விடயமா இருக்கு. 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு போராட்ட சூழ்நிலையினுடைய ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த அவதானிப்பின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் தேசியம் இருக்கிறது. அவை இப்ப இந்த அடிப்படையில் நான் சீமான் அண்ணையை எவ்வாறு நேசிக்கிறேன், எவ்வாறு பார்க்கிறேன் என்ற ஒரு புள்ளி எனக்கு இருக்கு. 2009ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பிறகு தமிழீழ விடுதலை போராட்டத்தின் உண்மையான தன்மைகளை உலக அரங்குக்கு பறைசாற்றி சொன்ன ஒரு மாமனிதனாக நான் சீமான் அண்ணையை பார்க்கிறேன். தலைவர் பற்றியான ஒரு விடுதலை வரலாற்றையும் உலகத்துக்கு எடுத்துரைத்த மனிதனாக நான் சீமான் அண்ணையை பார்க்கிறேன். உண்மையிலேயே ஒரு தேசிய தலைவருடையோ அல்லது விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு சாதாரணமான ஒரு கட்டவுட்டை கூட போட முடியாத இடத்தில் வந்து தலைவர் அவர்களை நிரூபிக்கப்பட்டு உலக விடுதலை போராட்ட தலைவர்களின் அடிப்படையில் அந்த வரலாற்றில் எங்கள் தலைவரை நிரூபினவர். இந்த இந்தியாவில் வந்து இப்ப நீங்கள் 2 விதமாக பார்க்கலாம். 2 தொடுபுள்ளிக்குள்ள தான் இந்த கேள்வி 2 எழும்புது. ஒன்று, அண்டைய காலத்துல சீமான் வந்து தலைவரை சந்திச்ச போது இந்த காலகட்டத்தை சீமான் அண்ணையை சந்திச்சதென்று சொல்லி அவரை ஒரு இக்கட்டான சூழலுக்கு கொண்டு அடைக்கிறது, அல்லது இவர் போய் வன்னில தலைவரை சந்திச்சுட்டு வந்துட்டார் என்று அப்படியான ஒரு நெருக்கடியை கொடுத்து அவரை கொஞ்சம் குறைவான நிலைக்கு கொண்டு போக வலிக்கிட்டது.
ஆனால் அதிலிருந்தும் அவர் மீண்டு தமிழர்களின் தலைவன் தமிழீழ தேசிய தலைவர் தான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நெருக்கடிகளுக்குள்ளால் கொண்டு வந்து நிலநாட்டியதன் பிறகு இன்றைக்கு தமிழ தேசிய தலைவர்களுடைய வரலாறு மிக பிரமாண்டமாக எழுச்சி கொண்டிருக்கிறது. அப்ப எழுச்சி கொண்டிருந்தால் அன்றைக்கு தேசிய தலைவரோடு நின்ற போது அது ஒரு பயங்கரவாதம், இவரை நாங்கள் எப்படியாவது சட்ட ரீதியாக ஒழுங்கு கொண்டு வர வேண்டும் என்ற அதே தமிழ் அந்த நிலப்பாடு இன்றைக்கு அந்த புனிதமான தேசிய தலைவரோடு இவர் நடந்து கொண்டது இல்லை என்றதும் மறுதளிக்குது. அப்ப இந்த ரெண்டு ஒற்றை புள்ளியிலும் வந்து சீமான் அவர்களுடைய அல்லது அந்த தமிழ் தேசியத்தினுடைய அல்லது எங்களுடைய தேசிய தலைவருடைய வரலாற்றினுடைய அதை ஒரு கீழ்த்தனமான இதற்கு கொண்டு போடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயம் பெறுகிறது. இப்ப 15 வருடங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு தமிழீழ தேசிய தலைவரோடு நடந்த உன்னதமான சந்திப்புகளும் அந்த விடுதலை போராட்டத்தின் பயணத்தின் உண்மைத்தன்மைகளையும் தமிழக தலைவர்களின் வரலாற்று அடிப்படையில் சீமான் அவர்களுக்கு தலைவர் விளங்கப்படுத்தி இருக்கிறார் என்றது யதார்த்தமான உண்மை. இதை யாரும் மறுதளிக்க முடியாது. இப்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்ட அவ்வளவு விடயங்களும் இன்னும் பல உண்மையான கருத்துக்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் கூட நாங்கள் இதுல ஒன்று சேர்க்கப்பட்டு வரப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், சீமான் அண்ணா அவர்கள் தலைவருடைய விருப்பத்தின் பிரகாரம் அந்த தேசிய விடுதலை போராட்டத்தின் உண்மைத்தன்மைகளை அந்த தமிழ்நாட்டு அரசியல் பார்வைகளோடு ஒப்பிட்டு பகுத்தாய்வின் அடிப்படையில் சீமான் அண்ணா தமிழீழ தேசிய தலைவர்களால் இனங்காணப்பட்டு அந்த போர் நெருக்கடி சூழ்நிலையில் வன்னியில் அழைக்கப்பட்டு இவ்வளவு சந்திப்புகளும் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டது என்பது யாராலுமே மறுதளிக்க முடியாத உண்மை. இது விடயத்தை நான் சொல்லலாம். ஏனென்றால் திரு சீமான் அவர்கள் பல்வேறு சந்திப்புகள், உதாரணத்துக்கு மூதாளரவை, பேணரகம், மயூரி இல்லம், தமிழர் புனர்வாழ்வு கழகம், களமுனைகள், ஜால் செல்லும் படையணி பூனை களமுனைகள் மற்றும் அதை விட பெரும் தளபதிகளால் சந்திப்பு, கடற்புலிகளுடைய சந்திப்புகள், இப்படி பல்வேறு சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை வெளியிலே எங்களோட குறிப்பிட்ட வட்டங்களுக்கு அது தெரியுது, சந்திப்புகளுக்கு போகிற. ஆனால் இதை கிளிநொச்சியில் இருக்கின்ற வைத்தியசாலையில் இருக்கிற வைத்தியர்களோடு நாங்கள் நெருங்கி பழகி கொண்டிருக்கிறோம். நிறைய வைத்தியர்கள் பழகி கொண்டிருக்கிறோம். பழகி கொண்டிருக்கின்ற பொழுது சில தேவைகளுக்காக சில தளபதிகள் அல்லது சில பொறுப்பாளர்கள் எங்களோட வந்து அணுகின்ற பொழுது நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சில அது மருத்துவமனைகளாக போவினோம். சில நேரம் நாங்கள் நட்படிப்படையில் அப்படி போவோம். அப்போ வைத்தியர்கள் சொல்லினோம், சீமானோட தமிழகத்திலிருந்து வந்திருக்கேன், இந்த நிறைய சந்திப்புகள் நடக்குது, டிஆர்ஓ எல்லாம் டிஆர்ஓ சந்திச்ச மக்களே எல்லாரும் தெரிய வெளியில் அது சந்திப்புகள் இருக்குது, எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா என்று சொல்லப்படுது. நான் சேராட்டு நிச்சயம் இருக்குன்னு நான் அதையே சொல்லி போட்டேன். சேராட்டை வந்து கேட்குறேன், சேரா இவரை உங்களுக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணுமான்னு டாக்டர்ஸ் எல்லாம் விரும்பினாங்க. உடனடியாக அந்த சுகாதார படிப்பாளர் கிளிநொச்சி சுகாதார படிப்பாட்டை நாங்கள் அடிக்க இங்கே சந்திப்பு இருக்கட்டும். அவர்கிட்ட குவார்டர்ஸ் கிளிநொச்சி புது ஹாஸ்பிட்டல் பேருக்கு முன்னுக்கு ஏனையினோட ஒரு குவார்டர்ஸ் இருக்குது. அந்த குவார்டர்ஸில் இப்போ இருக்கிற எல்லாரும் அறியப்பட்ட பணிப்பாளர், வேறு இன்னொரு வைத்தியசாலை இருக்கிற போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் அங்கே சூப்பரண்டராக இருக்கிறார். அவர் அரேஞ்ச் பண்ணுற முழு டாக்டர்ஸும் பிரிக்கணும். முழு டாக்டர்ஸும் வந்து அங்கே இரவு நாளைக்கு சேரா வந்தவர், நான் போனால் சேரா பிள்ளையை கூட்டிக் வந்தேன், மானம் வந்தவர் பிள்ளை வேணா அவங்க போய் சந்தி பண்ணுறேன். திரு சீமான் அவர்களுடைய அந்த காத்திரமான உரியத்தான் எல்லா டாக்டரும் சேர்ந்து பார்த்தேன். அவங்கள்ட்ட தூய தமிழ் இல்லை. சிலது நாங்கள் இங்கிலீஷில் எங்களுக்கு சொல்லிட்டு பேசுகிறேன். நீங்கள் இல்லை மாஸ்டர், நீங்கள் தமிழில் பேச வேண்டிய ஆள், நீங்கள் ஆங்கிலம் கிடைக்கிற விட பைசைக்கிள்டா விட வெறுமே தூக்கிக்க வேண்டிய பேர் அது சைக்கிளில் வரும். அந்த அளவு காய்ச்சல் திரு சீமான் அவர்களை காய்க்க எங்களை திருத்துறேன். நினைக்கிறேன் எங்களை வீட்டு வந்திருந்தா பிள்ளைகளுக்கு திருத்துறேன், நீங்கள் பிள்ளைகள் அந்த தூய தமிழில் அந்த டாக்டர்ஸோட சந்தித்து அன்று கணிசமான நான் நினைக்கிறேன் 3-4 எல்லா டாக்டரையும் வீரோட இருக்கணும். முழு டாக்டர்ஸும் இருக்கணும். 3-4 மருத்துவத்துக்கு அந்த கிளிநொச்சி வைத்தியசாலை குவாட்டத்தில் அந்த சந்திப்பு நடந்தது. இன்னும் பல விடயங்கள் உண்டு நடக்கும். சரி, இப்போ நான் திரும்ப பிரியனிட்டு வரேன். இந்த முதலாவது சந்திப்புக்கு பிறகு இன்னொரு சந்திப்பு நடக்குது. மிக முக்கியமான பாதுகாப்பு பலங்களோடு நகர்த்தப்படுகின்ற இன்னொரு இடம். சரி, அந்த சந்திப்பு பற்றி நம்ம சொன்ன மாதிரி அந்த முகாம் வந்து இளமோ நாங்கள் பயிற்சி பெற்றிருந்த சிறப்பு முகாம் அல்வாப்பான்னு சொல்லி சொல்கிறது. அங்கே ஆல்ரெடி தாக்குதல் நடத்தி முடித்த கரும்புலிகள் பயிற்சி எடுத்த முகாம், இன்னும் தாக்குதலுக்கு போக வேண்டிய கரும்புலிகளும் அங்கே தான் பயிற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ சீமானை கொண்டு அந்த முகாமை காட்டிட்டு அப்போ என்ன ஒழுங்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மேலே சொல்லப்படும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தயாராக வேண்டும். அப்போ நாங்களுக்கு பிறகு வெட்டைக்கு போகிறோம், அதாவது சூட்டு பயிற்சி எடுக்கிற இடத்துக்கு நாங்கள் போகிறோம். அங்கே போன பிறகு சீமானைக்கு நேரடியாக தளபதிகளோடு சேர்ந்து அன்னையால் நேரடியாக அவருக்கு சூடு பயிற்சி அங்கே வழங்கப்படுது. அப்போ அந்த பொதுவாக வெளியே இருந்த பெரிய அப்போ இயக்கத்தில் எங்கள்கிட்ட பெரிய இருந்த நிலை வந்து இருக்கையில் கீழ நிலையில் தான் இருந்தது. அப்போ அந்த கீழ நிலையில் இருக்கிற தளபதிகள் கூட அன்னைக்கு கிட்ட ஆயுதம் கூட அனுமதிக்கப்படுறது வந்து குறைவு.
அது எங்களை பாதுகாப்பு பொறிமுறை. அப்படி ஒரு சிலர் மட்டும்தான் நான் வைக்கப்படுவினோம். அல்ல சில பேர் அப்படி நான் வேறு முகாம்களில் கூட்டமான சந்திப்புக்கு வந்தால் கூட கலட்டி வாசல் இருக்கிற போராளிகிட்ட கொடுத்துட்டு தான் உள்ளுக்கு போவேன். ஏன்னா அவர் அந்த சட்டத்தை மதிக்கிறேன். அவர் இதுக்குள்ளே இருந்தால் வழியால் போயிருந்தார் பாதுகாப்புக்குள்ளே இருந்து. சில வழியில் கூட்டமான ரைஃபோட வந்துடுவேன், பிஸ்டலோட வந்துடுவேன். அப்போ ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சிறப்பு அனுமதி இருந்தது. அவையிலும் அதை விரும்புகிறது தானாவே அதை அந்த சட்டத்தை மதிக்கணுன்றதுக்காக அவையில கலட்டி வச்சுட்டு தான் உங்களுக்கு வாரவை. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள சீமானை கிட்ட கொண்டு வந்து சீமானை ஆயுதத்தை கொடுத்து அது அங்கிற பாதுகாப்புக்குள்ள இருக்கிற ரகசிய ஆயுதங்கள் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு சூட்டு பயிற்சி கொடுக்கப்படுது. அப்போ இதை நாங்கள் எல்லாரும் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து வந்திருந்த ஒரு ஆளுக்கு அன்னை பக்கத்தில் வச்சு அப்போ நான் ஒருத்தர் எங்க படியக்குள்ள கேட்கிறோம், என்னடா ரைவல் எல்லாம் கூட கொடுத்து ஓகே கேட்போம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும் கேட்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் நெருக்கம் கூடவா போய் கொண்டிருக்கு. அதாவது எப்படி சொல்றேன்னு சொல்லி கடாவியான சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். பிறகு நாங்கள் முன்னுக்கு சென்று நினைக்கிறோம். திரும்பி பார்த்தா அண்ணா அவர்கிட்ட போய் அண்ணா அவரை கையால் உள்வாங்கி அவருக்கு சொல்றேன், நீ படத்துல சொல்ற மாதிரி இங்க சொல்ற இல்லை, இதெல்லாம் உண்மையான ரைவல், இதுக்கு உதைப்பு இருக்கும். ஒவ்வொரு ரைவலும் இந்த இதுகளையும் அவர் விளங்கப்படுத்துகிறேன். இது இந்த ரைவல், இது சுட்டா உனக்கு இங்கே வலிக்கும் அப்படியான விஷயங்கள் சொல்லி அவர்கிட்ட 2 கைக்குள்ளாலையும் கொண்டு வந்து பிஸ்டலை வச்சு அவருக்கு சுடப்படாது. அது பிறகு அன்னையும் அவரோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வந்து சூட்டு பயிற்சியாக நாங்கள் நடந்தது. ஆயுதங்களால் சூட்டு பயிற்சி அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த 2 நாள் நிகழ்வும் என்னால் கண்ணால் கண்ட நேரடி சாட்சி. அதுக்கு இந்த இன்னும் நாங்கள் இருக்கணும், அவர்கள் வந்து வழியாக கதைக்க முடியாது. அதில் வந்து அந்த AK-74 ஒரு பேர் அடிப்படை AK-74 அதை பற்றி சொல்லுங்க இருக்கும். AK-74 மற்றது 97 ரைவலும் வந்து பிரத்யேகமாக தளபதி மாற்ற பாதுகாப்புகளையும் அன்னையிட பாதுகாப்புகளையும் இருக்கிற ஆயுதம். அந்த படங்கள் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காட்டலாம். அது வந்து வெளியால பாவனையில இல்லை. அந்த நேரம் வந்து வெளியால 2 நாள் டைம் இருக்கையில் எங்கள் பக்கத்து இந்தியாவிலேயோ சரி எங்களுடைய சிலங்கா இராணுவத்திலேயோ வந்து அந்த ஆயுதம் வந்து இருக்கையில், அதாவது 97 சொல்கிற ஆயுதம் வந்து இருக்கையில் பண்ண அதை கொடுத்து அவருக்கு சூட்டு பயிற்சி கொடுக்குறார். அந்த நேரம் அந்த ஆயுதம் எங்கள்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அந்த சுடுகலங்களையும் அதில் வந்து ஒரு PK ரைபிளோட சீமான் நிற்கிற பக்கத்தில் ஒரு ஆள் ஒரு பச்சை யூனிஃபார்ம் நிற்கிற படம் இருக்கு. அவர் வந்து அத்தனை பேர் சொல்லிச்சுனார். இப்போ உயிரோடு இருக்கிறார். அவர் கருமுறி போராளி தாமரை என்று சொல்லி அவர் தான் அந்த PKயை பற்றி அவர் விளங்கப்படுத்துகிறார். அவர் விளங்கப்படுத்த ஒரு விடயம் சொன்னால் நீங்கள் அந்த உண்மையாகவே அந்த துப்பாக்கி கையாளுற விடயம் இருக்குத்தானே, அதுக்கு ஒரு உண்மையாக பயிற்சி பெற்றாக்கள் உண்மையாகவே எங்களுக்கு தெரியும். ஒரு டிகரில் கை வைக்கிறேன்னா அந்த நடு இது வேற வரும், நுனியால் அடிக்கக்கூடாது, இங்கேயும் அடிக்கக்கூடாது. இப்போ சிவனன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது துப்பாக்கி அணைக்கிற விடயங்கள் எல்லாம் அப்போ அவசரமாக ராஜியப்பட்டு சொன்னார். இப்போ இவன் தம்பி சொன்னது மாதிரி அதில் வந்து அவ்வளோ ஆர்வமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை கற்றுக்கொள்கிற தன்மைகள், ஒரு விடயத்தை உள்வாங்கி கொண்ட தன்மைகளையும் வந்து அதில் அறிஞ்சிருக்கணும். இந்த AK-74 விஷயம் வந்து என்ன எல்லாருக்கும் பழக்கம் AK-47. இப்போ இதில் எங்களோட ஒரு மூத்தாள் குடி கேட்டாடி உண்மை அப்படி ரைவல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இதில் இந்த இடத்துலையும் கேட்டார். ஆனால் அது நாங்கள் அந்த விடயங்கள் உண்மையாக வழியில் பெருசாக வேற இல்லை. அது என்ன ஆச்சரியம்னு சொல்லி சொன்னால் ஒரு நாள் பாவச்ச ரைவல் சீமான் அண்ணன் AK-74. அந்த ஞாபகம் வச்சு கதைச்சிருக்கிறாருன்றது அவருக்கு ஞாபக சக்தி தொடர்பான ஒரு விடயம். அது இன்பமாசம் சொல்லிக்க ஒரு விடயத்தை சொல்லி இருந்தார். வந்து முதல் இப்படி ஒரு சந்திப்பும் கண்டினியூவாக நடக்கிற தலைவரோட ஒரு சந்திப்பில் தலைவருக்கு ஒரு திருப்தி இருந்து தேவையை முழுமையாக உணர்ந்தால்தான் தலைவர் அடுத்த கட்டத்தை நகர்த்துவார். தேசிய தலைவருடைய அந்த தூர நோக்கம், அந்த மதிப்பீடும் தன்மையும் ஒரு நபர் தொடர்பாக தேசியத்தோட மதிப்பீடு, அதுதான் சீமானண்ணே தொடர்பாக அது எங்களுக்கு இப்போ யோசிக்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவரெல்லாம் யோசிக்கணும், என்னென்ன கிட்ட வந்தவர் போனவர்னு சொல்லி யோசிக்கிற போராளிக்கு மத்தியில் அண்ணன் எப்படி அவர் இடம் போட்டு அந்த மதிப்பீட்டை செய்திருக்கிறாருன்றது தலைவருடைய அந்த பெரும் ஆற்றலை நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஆற்றலானது தலைவர்ன்ற தெய்வ பிரவியங்களுக்கு அவருடைய அந்த அந்த உணர்வுகள் வந்து இன்னும் எங்களோட தேசிய தலைவரான ஒரு மதிப்பீட்டை மேலே கொண்டு போகிற ஒரு சாட்சியாகவும் சீமானண்ணே இருக்கிறார். அந்த நேரம் அந்த இடத்துல எங்களுக்கு அது விளங்கையிலே அண்ணன் இந்த விஷயத்தை இப்படி இவ்வளவு நெருக்கமாக செய்கிறேன்னு சொல்லி அந்த நேரம் உங்களுக்கு பூர்ண தெளிவே கிடைக்கல. அதுக்குரிய தெளிவு அந்த நேரம் அன்னைக்கு இருந்து அண்ணன் ஒரு விதையை போட்டிருக்கிறேன். அந்த விதவை தமிழ்நாட்டில் நல்லபடியாக முளைச்சி வந்திருக்குது. இப்போ நான் இங்கே 2015 இந்த நாட்டுக்கு வந்தோடனே நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது எனக்கு கதைக்கக்கூடிய வசதி எனக்கு இல்லை. இங்கே வந்தோடனே நான் சீமானே என்ற நம்பர் எடுத்து நான் நேரடியாக அவரோட தொடர்பு கொண்டு கதைச்சிருக்கிறேன். அப்போ நான் சீமானே வந்தோடனே நான் உடனே கேட்டு கல்வி உங்களுக்கு எங்கே நான் வந்து சாட்சி சொல்லுவோம், நீங்கள் இங்கே வந்ததுக்குரிய சாட்சி, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீ உன்னுடைய பாதுகாப்பை பார்த்துக்கொண்டு உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில நீ சந்தோஷமாயிரு, அண்ணா காணி எங்கேயும் வந்து கதைக்க வேண்டாம்னு சொல்லி என்னை நிறைய திறம் மறைச்சிருந்தவர். இப்போ நானாக முன் வந்து தான் கதைக்கிறேன். இதில் அதையும் சொல்ல வேணும். ஒரு தொலைக்காட்சி ஒரு 4 வருஷத்துக்கு முதல் நினைக்கிறேன்
என்னுடைய ஒரு நேர்காணல் செய்திருந்தது திரு சீமான் வருகை தொடர்பாக. அப்போ அது உலகத்தில் அறியாதவர்கள் மத்தியில் அது என்னடா இப்படி அவர்கள் இருந்ததா என்றதுக்குரிய நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தை திருப்பி பார்த்து அந்த இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்மை தெரியும். ரெண்டையும் மட்டும் பார்ப்போம். என்னென்ன இவர் சொன்ன மாதிரி சீமானுடைய அந்த வருகை அதன் பின்பு நாங்கள் சில வேளைகளாக இப்போ நாங்கள் இலங்கைக்கு தொடர்பு கொள்கிறோம். வடகிழக்கில் தொடர்பு கொள்வோம். ஒரு பல்கலைக்கழக மாணவரோடு தொடர்பு கொள்கிறோம். தொடர்பு கொள்கின்ற பொழுது அவர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் வேறு மாதிரி சொல்கிறார். நீங்கள் இப்படி இப்போ போராட்டத்தை செய்திருந்தால் அப்படி வந்திருக்குமே, இப்படி அந்த நேரத்தை இப்படியான விஷயங்களை செய்யாமல் இருந்திருக்கலாம் தானே என்று சொல்லியிருக்க. நான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு போதிய அரசியல் சொல்லித்தாரேன்னு. அங்கே இருக்கிற வடகிழக்கில் இருக்கிற தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற எந்த எம்பி மேலும் எங்களோட விடுதலை போராட்டத்தை இடையோட்ட கடத்தவே இல்லை. கடத்திருக்கணுமோ இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, ஆனால் இங்கே சொல்லிக்கணும் வரலாறு இப்போ எல்லாத்தையும் தடை செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படி இப்படி சொல்லிக்கணும்னு சொல்ல. ஆனால் இப்போ இடக்கிற சீமான் அண்ணியத்தை நாங்கள் பார்க்கலாம், அதுவும் உங்களுக்கு பயந்து தான் பார்க்கலாம் நாங்கள் சொல்கிறோம். இதே நேரத்தில் நாங்கள் வேறு திட்டமாக தமிழகத்தில் இருக்க மாணவர்களோட கதைப்போம். வேறு திட்டமாக அது பொதுவான மாணவர்கள் அவங்க என்ன விட போராட்டத்தை பற்றி கடுமையாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நீ சீமான் அண்ணன் விட எனக்கு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குறேன் இல்லையான்னு கேட்குறாங்க. அப்படி போராட்டத்தை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. எனவே இந்த புலவப்பந்தில் இன்றைக்கு உயிர் போல வச்சிருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை அண்ணன் முன்கூட்டியே அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு இதாகத்தான் இப்போ செயல்பாடு 30 லட்சம் நாங்கள் அப்போ நான் கொடுக்க கிட்டத்தட்ட 14 லட்சம் வெகு வீரர்கள், 7 லட்சம் 10 லட்சம் இருந்தார்கள். வெகு வீரர்கள் அது 10 லட்சம் பேர் கல்யாணம் செய்யும்போது 20 லட்சம் 30 லட்சம் ஆகும் அந்த வசனம் சொல்லியிருக்கிறார். அது இப்போ 30 லட்சம் ஆகிருக்கு. இது இப்படியே பெரிய ஒரு அணி, ஒரு இளைஞர் அணி, படித்த அணி அப்படி நிற்கிது. எனவே அது முழுக்க அவ்வளோ பேருக்குமே தேசிய தலைவர் முழுக்க தெரியும், மாவீரரை பற்றி தெரியும், போராளிகளை பற்றி தெரியும், மண்ணில் தமிழக மண்ணில் நடந்த போராட்டத்துக்கு காத்திரம் தெரியும். இப்பவும் சில அந்த தமிழகத்தில் எடுப்பார்கள். அண்ணா யாரும் ஒரு நம்பர் எடுத்து அண்ணா நீங்கள் அவங்க போராட்டத்தை திருப்பி தொடங்கினா நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த மண்ணை மீட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு அரசு அமைக்க வேணும் என்று அவங்களுக்கு ஒரு சீராக இருப்பாங்க. எனவே இது ஒரு தலைவருடைய ஒரு தெய்வம் ஏதோ அடையாளப்படுத்தியிருக்கு என்றதை நான் நம்புகிறேன். எனவே அது இதிலும் பல சந்திப்புகள் தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் இருக்கு. நீங்கள் தொடங்குங்க. இப்போ இதில் இந்த விடயத்தோட இன்னொரு விடயம் முக்கியமாக இருக்கிறால் இப்போ தலைவர் அவர்கள் உண்மையாகவே இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் பற்றி ஒரு பூரணமான ஒரு அறிவு என்ற கப்பால் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய இந்த தன்மைகள் எந்தெந்த கட்டங்களை தாண்டி நகரும், எந்தெந்த கட்டங்களில் நெருக்கடி ஏற்படும், என்னென்ன இது ஒரு மாற்றீடுகளை உலக அரங்களில் இதை பெற்றுத்தரும் என்றதை மிக மிக கவனமாக கையாண்டிருக்கிறார். அவரை மீறிய அந்த அனுபவம் இதுவரைக்கும் தமிழ் தலைவரோட இருக்கா என்பது ஒரு கேள்வி, நான் அறிந்துள்ளவில்லை. ஆனால் இந்த சீமான் அண்ணியை பொறுத்த வரையில் அவரை அழைத்து இந்த போராட்டத்தின் தன்மைகளை கடத்தினதன் ஊடாகத்தான் 2 விஷயத்தை நீங்கள் வடிவாக பார்க்க வேணும். இப்போ இன்றைக்கு இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டால் அல்லது மழுங்கடிக்கப்பட்டால் நாங்கள் இருக்கின்ற பல பொறுப்பாளர்கள், தளபதிகள், நீண்ட காலமாக போராட்டத்தில் பயணித்தவர்களுடைய குரல் வள நசுக்கப்பட்டுரும். சொல்ல முடியாது. முள்ளிவாய்க்காலில் என்ன நடந்தது, பாலச்சந்திரனுக்கு என்ன நடந்தது, அல்லது அங்கே நடந்த போராட்டத்தினுடைய தன்மைகள் எப்படி நடந்ததுன்றது எங்கண்ட குரல் வலைகள் நசுக்கப்பட்டுரும். இசைப்பிரியாவுக்கு என்ன நடந்தது, பெண்களுக்கு என்ன நடந்ததுன்றது மிக இறந்தப்பட்டுரும். அதை இதுவரைக்கும் யாரும் வெளியில எங்கண்ட போராட்ட சமூகத்தில் இருந்து அடிச்சு நியாயப்படுத்தி சொல்லவுக்கு முன்னும் வரையில்லை. ஏனென்றால் இதுக்கு புறச்சூழல்கள் காரணமாக இருந்தது. ஏனென்றால் ஆணித்தரமாக சொல்லுவதற்கு பின்பலத்தில் ஒரு பலம் இருக்கு என்ற போதுதான் அது பேசுபவர்களுடைய கருத்துக்கள் வீச்சாக வரும். ஆனால் இந்த தலைவர் அவர்கள் சீமான் அண்ணாவை கூப்பிட்டு இந்த விடுதலை போராட்டத்தின் தன்மைகளை அந்த உள்நோக்கத்தினுடைய வழிகளையும் மாறுதல்களையும் சொன்னதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இது வீச்சாகிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்குள்ளான ஒரு கேள்வியை, முள்ளிவாய்க்கால் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு, அந்த பேரவலத்துக்கு பிறகு உலக அரங்கில் தமிழர்களின் போராட்டம் முள்ளிவாய்க்காலில் உலக நாடுகளிலுடைய நயவஞ்சகத்துக்குள்ளால் நாங்கள் இந்த இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு அழிக்கப்பட்டவென்பதை யார் சொன்னோம்? இந்த கேள்வி இன்றைக்கு எங்கிருந்து வருது? நாங்கள் யார் சொன்னோம்? இந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்பட்டிருந்தால் இன்றைக்கு கூட நாங்கள் இந்த அவையில் இவ்வளவு பேரும் உண்டாக நிற்கக்கூடிய காரணம் என்னென்றால் எங்கள் கண் முன்னால் நடந்த நிகழ்வு.
சீமானண்ணா என்கின்ற ஒரு பெரிய ஆளுமையை தலைவர் இனங்கண்டு எங்களுக்கு இனங்காட்டி தன்னுடைய போராட்டத்தை இனங்காட்டி இதை சர்வதேச மட்டத்தில் கொண்டு போகப்பட வேணும். எங்களுடைய தமிழ் பரம்பரைகளில் 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். எங்கள் விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப புள்ளி தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கிறது. இந்த விடுதலை போராட்டத்தை கடந்த காலத்தில் பல தமிழ்நாட்டு தலைவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள். அதையும் மீறி ஒரு இளைஞனாக இந்த விடுதலை போராட்டத்தை மிக ஆளுமையாக நெஞ்சுறுதியோடு நின்று எதையும் தாங்கக்கூடிய ஒரு வல்லம சக்தியாக நின்று சீமான் இந்த விடுதலை நகர்த்துவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை தலைவனுக்கும் அந்த துறை சார்ந்த துறை பொறுப்பாளர்களுக்கும் ஏற்பட்டதின் பிரதிபலிப்புத்தான் சீமானண்ணை வந்தது, அங்க சந்தித்தது, இவ்வளவு நடந்தது என்றது உண்மை. சீமானண்ணையுடைய கருத்துக்களையும் அந்த சீமானண்ணுடைய பரிணாம மாற்றங்களையும் எங்களுடைய தலைவரை சந்தித்ததையும் ஏற்க முடியாத மிக கீழ்த்தனமான எண்ணங்களை வைத்திருக்கிறவர்கள்லாம் சில சின்ன சின்ன விடயங்கள்ல வந்துருந்து கொண்டு அதை அந்த விடயங்கள் எடுத்து பேசுபொருளாக்கி கொண்டு அதை போய் கொண்டு வந்தவர்கள். ஆனால் உண்மையில் சீமானண்ணையை நாங்கள் என்ன பொறுத்தவரையில் நான் என்னுடைய தனிப்பட்ட அந்த போராட்டத்தின் பாதைகளின் பயணத்தின் வழி சீமானண்ணையை நான் உண்மையாகவே நான் போற்றுவேன். எப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் உயிரோட்டமாக எங்களுடைய போராட்டத்தன்மைகளை உலகரங்கில் வைத்திருந்ததுக்கு சீமானண்ணை தான் இந்த நிமிடம் வரையும் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமையாக நான் பார்க்கிறேன். எனக்கு ஆச்சரியம் பண்ணி இப்போ இருக்கு. நீங்கள் என்னென்றால் அன்னையே இந்த பயிற்சியில் ஆயுதங்களை வரைக்கும் காட்டினார், பயிற்சிகளை கொடுத்தார். இதை விட ஒரு நேர்காணல் ஒன்று உங்களுக்கு இருக்கு. சூமில் வரப்போற நேர வரன்றது கடல் புயலில் இப்படி பயிற்சி நடந்ததுன்றது பற்றி அவர் நேரடியாக அவர் சம்மந்தப்பட்டார். இப்படி பயிற்சி என்னென்ன ஆயுதங்கள் சூசி நேர கரையில் நின்று அவைக்கு கட்டளை இட்டபடி அந்த பயிற்சி நடந்தது, எந்த கப்பலுக்கு அந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது, எப்படி அவர் சுட்டுக்கள். அப்போ இந்த என்ன எங்களுக்கு அரசியல் பிரிவுரை எடுக்கிறது அது வேறு, எங்களுக்கு அரசியல் கருத்து தாரது வருவாங்க. அவர் எல்லா பக்கத்துக்குள்ளேயும் எல்லா பக்கத்து விதமான தளபதி எல்லா விதமான விடயங்களும் அங்கே கலந்துரையாடப்பட்ட ஒரு நபர் வேறு நாட்டிலிருந்து வந்தா என்று சொன்னால் அது வேறத்தான் நான் அறிய முடியாது. இது காலத்திற்கு தேவையான ஒரு சந்திப்பு. நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களால் மாத்திரம்தான் உண்மை நிலையை உலகத்திற்கு சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் இந்த மேடை என்பது அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு மேடை. தமிழ் விடுதலை போராட்டத்தின் நகவும் சதையுமாக இருந்த அந்த போராட்டத்தில் அந்த மண்ணில் பங்கெடுத்து கொண்டவர்களது நேரடி சாட்சியங்களாக இந்த விவரங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இதில் நேரடியாக கலந்து கொள்ளாமல் சிலரை நாங்கள் குறிப்பாக பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்தும் இணைக்கவிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முதலில் பிரித்தானியாவிலிருந்து இன்னொருவரை இணைத்துக் கொள்ளலாம். கடற்புலிகளில் மிக முக்கிய பங்காற்றிய ஒருவர். அவர் இந்த பயணத்தில், குறிப்பாக திரு சீமான் அவர்களது பயணத்தில் வெவ்வேறையான அனுபவங்கள் அவரை கிடைத்திருக்கிறது. அந்த அனுபவங்களினோடு பெறப்பட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அப்ப 2008ஆம் ஆண்டு இரணப்பாலையில நின்றனான அப்ப இன்னைக்கு நிறைய நின்றவர் கடப்பில துணத்தரவு அந்த நிறைய நின்றவர். அப்ப நிறைய தான் சொன்ன போக்கில மெசேஜ் ஒரு வட்டுவால் பேஸுக்கு ஒருக்கா நிறைய உடனே வரவன்னு சொல்லி சொன்னோன்னா அப்ப நிறைய என்னையும் கூட்டிக் கொண்டு அங்க போனது. நாங்கள் போய் அங்க ரன்வேல நிக்க கொஞ்ச நேரத்துல சொன்ன வந்துட்டார். சூசி என்ன வந்துட்டார். அப்ப சூசி என்னோட சீமானண்ணையும் சேர்லா அண்ணையும் வேற இன்னும் ஒரு ஆளும் வந்தவர். அவையும் நேர ரன்வேக்கே வந்துச்சுன்னா அப்ப இறங்கின உடனே நிறைய நினைட்டு சொன்னார் 2 மணித்தியாலும் தான் அவர் நிற்பார். அதுக்கு பிறகு போகணும் அவசரமாக வேற எங்க மீட்டிங்கோ சந்திப்பது இருக்குது. அதுக்கு முன்னும் டக்கனை முடிக்கணும். நிறைய ஒரு டக்கனை அந்த அவங்களோட ரைவலோட எல்லாத்தையும் ஒரு அடிச்சு காட்டி வேற ஒரு அடிக்க பண்ணி ஒரு கஜன் கூட்டின்னு வர சொல்லி அப்ப நாங்கள் எங்களோட சின்ன போட்ல ஏற்றி கொண்டு போய் சண்டை வண்டியில ஏற்றி அப்ப சண்டை வண்டி 2 அப்ப சண்டை வண்டியில ஏற்றி கூட்டி கொண்டு போய் எங்களோட வெட்டி கப்பல் நின்றது. வெட்டி கப்பல்ல சீமானண்ணே அடிக்க விட்டது. எல்லா ரைவலும் அடிச்சவர். 23 இருந்து 50 எல்லா ரைவலுமே அடிச்சவர். அடிச்சப்ப சேர்லான்னு போட்டோ எடுத்தவர் இருக்கணும். சிறான்னு போட்டோ எடுத்தது எல்லா ரைவலுமே அடிச்சவர். அடிச்சு எல்லாமே 2 போட்டு திரும்ப அப்ப சோசியல் கரையாண்டா வச்சு டைம் போகுது. கெரியா கூட்டிக்கணும் டக்குன்னு வாங்க வேண்டாம் தச்சல கிபிர் பிரச்சனையிலும் இருந்தது தானே. அப்ப தச்சல கிபிர்கள் வந்தாலும் அப்ப டக்குன்னு கொண்டுற சொல்லி அப்ப நாங்கள் இதை அடிச்சு முடிச்ச உடனே இப்ப சரியான கடல் அடியும் அப்ப இறக்கையும் சொல்லித்தான் விட்டவர். நிறைய தச்சனர் கவனம் கடலும் மாட்டிக்குது கவனம் தச்சல ஒன்று நடந்தன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் அன்னிட்ட துளைஞ்சம் என்று சொல்லி அதை நக்கலா சொல்லி போட்டுதான் விட்டவர்.
நிறைய நீட்டு கவனம் என்று சொல்லி சரிப்பட்டு விட்டவர். அப்போ சரி நோட்டு அங்கே போயிட்டு நாங்கள் திரும்ப வரைக்கும் சரியான கடல் அடி பக்கத்தில் அப்புறம் சின்ன புளுசாரில் இறக்கி அப்புறம் கரைக்கு கொண்டு வந்த அப்புறம் சின்ன பிஸ்டர் தச்ச கொடுத்தவர். பிஸ்டர் கொடுத்து போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தான் நின்றவர். கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் சாப்பாடு கண்ணாசன்ன சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் செய்யிருந்தவர். இப்போ சாப்பாடு எல்லாம் நின்று விட்டு அப்புறம் டக்குன்னு வெளிக்கிட்டோம் போகணும். நாங்கள் தென்மத்தில தான் தந்தோம். அப்போ அதுக்குள்ள போகணும்னு சொல்லி அப்புறம் சொன்னேன். உடனே கூட்டி கொண்டு போயிட்டார். இந்த நேரத்தில் இந்த விடயங்களை எங்களோட பகிர்ந்தவனமைக்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதற்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நேரடியாக நாங்கள் கடற்புலிகளில் பங்காற்றிய உங்களிடம் வந்து விடுகிறேன் திரு அலெக்ஸ் அவர்களிடம். இந்த பயணத்தில் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு தொடர்பு வருகிறது திரு சீமான் அவர்களுடன். அவரை கொண்டே தமிழ் மண்ணில் இறக்கியதன் பின்னராக இந்த தொடர்பு மாற்றி நீங்கள் இருக்கிறீர்கள். பிறகு எப்போ உங்களுக்கும் அவருக்குமான சந்தர்ப்பம் அல்லது தொடர்பு படக்கூடியதான சந்தர்ப்பம் ஏற்படுகிறது? அவர் வந்து குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு நாங்கள் அனுப்பின பிறகு குறிப்பிட்ட நாள் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு நாள் நாங்கள் எங்களோட பேஜில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். நான் பாலவண்ணி ஆகல எல்லாரும் எங்களுடைய முகாமில் நாங்கள் இந்த பேஸ் எந்த இடத்துல பூநகரி பகுதியில் அதில் சரியான ஒரு சண்டை பகுதி. அது எந்த நேரம் செல் விழுந்து சரியான ஒரு ஆபத்தான பகுதி. எல்லாரும் இருந்து கொண்டிருந்தனால நாங்கள் நெடுந்தி பகுதியில் தாக்குதல் செய்து அந்த ஆயுதங்களை வந்து எல்லாம் பார்வையிட்டு கொண்டு இருந்தவங்க. எங்களை தளபதி மாதிரி எல்லாரும் வந்து அது சம்பந்தமான பார்த்து கொண்டு வந்தீங்க. திடீரென ஒரு பிக்கப் வந்தது. பார்த்தா சேரலாதனோட இவர் நாங்கள் ஏற்றி கொண்டு விட்டவர் வார வந்தாங்க முன்னுக்கு நிற்கிறார். ஏன்னா எங்களோட முக்கியமான தளபதி பகலவண்ணி என்றால் அவர் தான் பூனேரி பகுதிக்கு பெரிய சண்டை கால தளபதி. அவர் வந்து கேரம்போர்ட் விளையாடி கொண்டு இருந்தவர், பெருமையோடு இருந்தவர். அவருக்கு உடம்பு ஏற்கனவே சண்டைகளில் பல சண்டையை விழிப்புணர்வு நடத்தி நிறைய காயங்கள் இருந்தது. ஆனால் சீமானவர்கள் வந்து அந்த வாசலுக்கு நின்று அவரையே பார்த்து கொண்டே நிற்கிறேன். ஏண்டா அப்படியான ஒரு போராளியாக அவரை அப்படி தான் பார்த்துருக்கு. ஏண்டா அவருக்கு நிறைய காயம். ஆனால் அப்படின்னு அவர் அந்த இதில் தளபதியாக இருக்கிறார்ன்ற ஒரு இதில் பார்த்து கொண்டு இருக்கு எல்லாரும் இருக்கிறீங்க வந்து. அப்போ வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து பழங்களை கூப்பிட்டு கொக்கோ கோலா கொடுக்குறார். அவர் ஒன்றுன்னு சொன்னார், தான் கலர் வந்து குடிக்கிறீங்க கலர் என்ன சோடா கலர்ன்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் உள்ளே வந்து கதிரை போட அவர் கதிரை இருக்கையில் அந்த ஒட்டு மேலே இருந்து அந்த ஒட்டிலே இருந்து எல்லா போராளிகளோடையும் கதைச்சவர். அதுக்கப்புறம் சேரலாறு எல்லாரும் வந்தது. எல்லாரும் கட்டி பிடிச்சி கதைச்சி எல்லாரும் இடங்களை கொண்டு போனவர். அவர் சொன்னார், கொஞ்ச நேரம் சொன்னார், எல்லாரும் ரெண்டு போராடுறீங்க பார்க்க எங்களுக்கு இதாக இருக்குது, நாங்கள் இங்கே இருக்கணும் அப்படியான நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தையால் முகமான களத்துக்கு தாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். நல்லது அலெக்ஸ், நான் திரும்ப வருகிறேன். திரும்ப உங்களுக்கு இதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் பேசிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அதை பற்றி பேசிக்கொள்ளுங்கள். பிரியன் உங்களிடம் வர திரும்ப இதை தவிர இந்த 2 சந்திப்புகளையும் தவிர வேறு எதுவும் நேரடியான தொடர்புகள் எதுவும் இருக்கிறதா? சந்திச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கு வந்து இந்த 2 நாள் சந்திப்புகள் மட்டும்தான் தெரியும். அந்த சந்திப்புக்கும் சீமானா மட்டும்தான் முகாமுக்குள் அழைத்து வரப்பட்டு 2 நாள் சந்திப்புகள் நடந்திருந்தது. அதுக்கு பிற்பாடு கிளிநொச்சி முகாம்களில் சந்திப்பு நடந்திருந்தது. அதில் நான் வந்து பங்கு பெற்றவில்லை. நான் வந்து சூழலில் இருந்தபடியால் என்னுடைய கடமை முடிந்து விட்டது. அதில் பாலா மாஸ்டர் அவர்கள் உங்களோடு நிர்வாக ரீதியாக அல்லது கலை நிகழ்வுகள் சம்பந்தமாக நேரடியாக அந்த சந்திப்பு நிகழ்கின்ற தருணத்தில் பர்சனலாக, அதாவது தனிப்பட்ட ரீதியாக பல விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். ஏதாவது உங்களிடம் இருக்கிறதா சொல்வதா? ஆமாம், அவர்கள் கூடுதலாக எங்களுக்கு பொதுவாக இங்கே வந்து பார்த்த போராளிகள் என்ற வியப்புகளை பற்றி கூட சொல்லியிருந்தேன். சில தடவைகள் சேர்லாதன் ஒரு டேங்க் ஒன்று மாடல் டேங்க், அதாவது மாதிரி டேங்க் கொண்டு கிளிநொச்சி தயாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது முழுக்க பாதுகாப்பு நினைக்கிற டேங்க் பிரிவும் மற்ற அந்த செய்கிற பிரிவும் தான் நாங்கள் இருந்தது. முழுக்க போராளிகள். சேர்வாதன் இவர் திரு சீமானவர்களை அங்கே காட்டுவதற்காக அழைத்து சென்றார். அப்போ என்னையும் வெறிச்செடி கேட்டிருந்தவர். அங்கே கூட்டிக் கொண்டு போய் அந்த டேங்கை கொண்ட இதுதான் இந்த பட தயாரிப்புக்கு தயாரிக்கப்படுற டேங்க். இந்த முழுமையாக அந்த வேர்ல்டு 90 முடிஞ்சு பெற்றுட்டேன். ரியல் டேங்காக அது இருந்தது. அதோட சம்மந்தப்பட்டவர்கள் போராளிகள் எங்காவது இல்லை உயிரோட இருப்பினால் செய்யப்பட்டது. மிக பாதுகாப்பான ஒரு அந்தரங்கமான இடத்துல செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பின்னர் நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பட தயாரிப்பு பல்வேறு இடங்களில் நடந்தது. முல்லைத்தீவில் நடந்தது. முல்லைத்தீவில் வந்து முல்லைத்தீ டவுன்லேருந்து முள்ளிய வலை போகிற பாதையில் இங்கே வெட்டைகளில் மிக பிரமாண்டமான அளவில் அந்த பட தயாரிப்புகள் எல்லாரும் பட தயாரிப்புகள் நடந்துட்டு இருந்தது.
அப்போதும் கூட பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் கூட திரு சீமான் அவர்கள் அங்கே வந்து வருகை தந்து இதை சென்றவர். அவர் வந்து உண்மையிலே படப்பிடிப்புக்காக வரவில்லை, பட ஆரம்ப விழாவில் அவர் முக்கிய பங்காற்றினார், ஒரு விருந்தினராக பங்காற்றினார். பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நான் நடேச அண்ணா வந்து ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நான் நினைக்கின்றேன், அந்த படங்களும் கூட இருக்கும். திரு சந்தோஷ், திரு நந்து, திரு மின்னல் முருகன் இவர்கள் விடைபெறப் போகின்றார்கள். அவர்களிடம் காத்திரமான ஆவணங்கள் ஒப்படைக்கப்படுகின்றது. திரு சீமான் அவர்களுடைய இங்கே வருகை தொடர்பான ஆவணங்களும், திரு கோமகன் அவர் வீரச்சாவடைந்து விட்டார், திரு குணா உயிரோடு இருக்கின்றார், இல்லாமல் ஒரு ஹார்ட் இதில் வந்து வைக்கப்படுது, எல்லா படங்களும் வைக்கப்படுது. அப்போது நான் நிறைய படங்களை பார்த்தேன். அப்போது அதோட படங்களை பார்த்து தான் நான் சில நிறைய படங்கள் ஏற்றப்பட்டது. அது திரு வீரோட அனுப்பி வைக்கப்படுகிறது, முக்கியமான ஆவணங்களும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அதுக்கு முதல் நாள் நடேசனை திரு புலித்தேவர் அவர்களும் அங்கே வருகை தந்து இவைக்கு திரு சந்தோஷ், திரு மின்னல் முருகன், திரு நந்து அவர்களுக்கு ஒரு ஞாபக பொருளை அன்பளிப்பு செய்தவர். அந்த நிகழ்வில் நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அது அந்த படங்கள் எனக்கு என்னென்ன படங்கள் ஒன்றும் இருக்கையில் திரு சந்தோஷங்களால் எனக்கு அந்த படம் கிடைச்சது. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கும் மதிப்படுத்தி அனுப்பி வைத்த முதல் நாள். சரி, இப்போ இல்லாளன் திரைப்படம்னு சொன்னால் போல எனக்கு சில ஞாபகம் வருது. தமிழ் விடுதலை போராட்டத்தின் பல துறைகளில் பங்காற்றியவர்கள் என்று பலர் எங்களோட இல்லை. அதில் மிக முக்கியமாக திருகோணமலை மண் பெற்றெடுத்த ஒருவர் தான் திரு தவமண்ணா, லெப்டினன்ட் தவம் அவர்கள். அவரது வீரச்சாவு நிகழ்ந்ததும் நான் நினைக்கிறேன் அங்குதான் இல்லையா? அந்த விடயத்தில் ஒரு பதிவு நான் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் என்றால், தவாண்ணா என்பவர் வந்து அந்த படத்தை எடுத்த நிதர்சனத்தால் என்று அந்த படத்தை எடுத்தவர். அதில் வந்து சீமானோடு மிக நெருக்கமாக அவர் அந்த அந்த விடுதலை புலிகளுடைய அந்த அந்த போராட்ட தன்மைகளை விட அவருடைய அந்த நட்பு வந்து மிக நெருக்கமாக சீமானோக்கும் புகழ்மாறனுக்கும் இதற்கு மேற்பட்டது. ஆனால் அவர் இரண்டு பேருமே ஒரு செல் தாக்குதலில் பழையில் வீரச்சாவடைந்த போது இவர்களை கொண்டு வந்து சீமானோவில் விட்டுட்டு அவர்கள் திரும்பி போய்தான் அந்த சம்பவம் நடந்ததாக இருக்குது. ஆனால் உண்மையிலே அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையாக சீமானன் என்ற இது அங்கே இருந்தது. முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் தவாண்ணாவுடைய வித்துடல் வீரச்சாவு நிகழ்வு நடந்தது. அந்த போது நாங்கள் எல்லோரும் அங்கே நின்றிருந்த நாங்கள் அந்த இடத்தில் சீமானன் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அப்போ நான் வெளியில் வந்து அந்த நிகழ்விலேருந்து அதிலிருந்து முள்ளியவளை தூயிலும் இல்லத்துக்கு தவாண்ணையுடைய வித்துடல் எடுத்து செல்லப்பட இருக்கிறது. அப்போ நாங்கள் வெளியிட வருகின்ற போது சேர்லானுடைய மகன் ஆர்வலன், அவன் இப்போ ஆர்வலன் சிறியனாக இருந்தவன், அவன் கையை பிடிச்சு கொண்டு சீமானண்ண அந்த முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் அந்த வாசலில் அவர் நின்ற நேரமாக நின்றார். மிக அந்த தவாண்ணையினுடைய இழப்புகளை பேச முடியாத முகமாக அவருடைய அந்த இடத்தில் இருந்ததை நான் என்னால் நேரடியாக பார்க்கக்கூடியாக இருந்தது. அதே போல தவாண்ணையின் முதல் நாள் நான் நிதர்சனத்தின் கிளிநொச்சியில் இருக்கிற நிதர்சன பிரிவு சேர்லாண்டு அலுவலகம் என்ன ஒன்றுக்கு நிதர்சன பிரிவு என்னோட அங்கே பின்னாடி ஒன்றுக்கு மெயின் அலுவலகம் அந்த ரோட்டோடையே இருக்கு. திருநகரில் மாமரங்கள் கொஞ்சம் பதிஞ்சிருக்கும், மாமரங்கள்லாம் விட்டோம். அந்த அலுவலகத்தில் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்கு. அதில் அந்த வீரச்சாவு நிகழ்வு அங்கேயும் கிளிநொச்சியில் வீரச்சாவு நிகழ்வு அங்கே நடைபெற்றது. அதிலும் அவர் பங்கு வைத்தினவர், நுணுக்கமாக அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டவர். இதில் குறிப்பாக இதில் மாதுளன் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தான், ஆஸ்திரேலியா இருந்த போராளி நடேசன் உதவியாளர். அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட சொன்னார். என்னென்னு சொன்னால், தவணையாக வீரச்சாவு நடந்துட்டுது. அப்போ அது உண்மையாகவே அவர் வந்து முகமால முன்னரங்குக்கு கொஞ்சம் பின்னுக்கு நின்று இடத்துல இரவு செல்வில் விழுந்து அந்த விஷயம் நடந்தது. அப்போ உடனடியாகவே வந்து இந்த நெருக்கடிகள் கூடிக்கொண்டு வருது, சண்டைகள் நெருக்கடியாகுது. அப்போ உடனடியாகவே சீமானனை பத்திரமாக அனுப்ப சொல்லி தகவல் வந்து அன்னையால் சொல்லப்பட்டதாக நடேசன் ஊடாக இவைகளுக்குள்ளே வருது இந்த தகவல். அப்போ வரைக்க அப்போ இவருடைய திருப்பி இவர் அனுப்புறதுக்கான ஒழுங்குகள் சம்மந்தப்பட்ட விடயத்துக்குள்ள அது வருகிறது. அந்த நேரம் ஒரு நினைவு பொருள் ஒன்று இவரை கொடுக்கணும் என்ற விடயம் ஒன்று கதைக்கப்பட்டது. பொதுவாக வெளிநாடுகளிலிருந்து வந்த வெளிநாடுகள்னு சொன்னால் ஐரோப்பிய மற்ற நாடுகளிலிருந்து வந்தால் அவைகளுக்கு நார்மலாக அண்ணா வந்து ஒரு எங்களுடைய இலட்சணையைத்தான் பரிசாக கொடுக்குறவர். ஆனால் தமிழகத்துக்கு இந்தியாவுக்கு இந்த இலட்சணையாக கொண்டு போக முடியாது. அதுக்காக அவருக்கு ஒரு இன்னொரு வடிவத்திலான நினைவுப் பொருள் வழங்கப்பட்டதாகவும், அந்த நினைவுப் பொருளை வந்து பாவனைன்னு சொல்லி என்னுடைய நகை மாடங்களுக்கு பொறுப்பாக இருந்த அவர் ஊடாகத்தான் அந்த நினைவுப் பொருள் உருவாக்கப்பட்டு நடேசன் ஊடாக அன்னையை கொடுக்கப்பட்டு அண்ணா வந்து சீமானன் என்ற கையில் அந்த நினைவுப் பொருளை கொடுத்ததாகவும் என்ற தகவலையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள சொன்னார்.
சரி. அதை நான் இறுதியாக ஒன்று பதிவு செய்கிறேன். எனக்கு ஒரு வியந்த விடயம், சீமான் என்ன வெடிக்கிற போகிறேன். வெடிக்கிற பொழுது எனக்கு நான் ஒரு ஆடக மேலாளர் இருக்கேன், சண்டை வழியில் நான் போயிடலாம். அது வெடிக்கிற அலுவலகத்தை விட்டு போயிடலாம். முன்பாதே இருக்க வேணும். அலுவலகத்தான்ட்டு வந்து நான் வெடிக்கிற வந்து நான் போயிடலாம். அந்த நேரம் அது வெடிக்கிற போக போகிறேன். இப்போ சேலம் மாநிலத்தையும் இந்த அலுவலகத்துக்கு வரேன். அதாவது பொன்னமரம் வைத்தியசாலை எனக்கு பின்னால் A9 ரோட்டோட இந்த அலுவலகத்துக்கு வந்து சீராளாண்ட வாகனம் வந்து வஜ்ரம் வந்து அப்படியே இருக்குது. அப்போ நான் எனக்கு தெரியாது. அப்போ வாங்கினால் இந்த டிரைவிங் சீட்டில் திரு அவங்களோட செயலாளர் அவர்கள் இந்தியால திரு சீமான் அவர்கள் அவர் அப்படியே இறங்கி இந்த அலுவலகத்தையும் நேரம் வந்துச்சுன்னா அப்போ நான் வந்து எழுப்பிட்டேன். அப்புறம் எங்களை ஸ்டாஃப் அப்புறம் எழுப்பினேன். அப்போ நான் எழுப்பினேன் வந்து கையை அப்போ தான் எனக்கு தெரியாது திரும்பி போகிறாரு. அப்போ கையை தாந்து நான் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நன்றி நம்பிட பிறகுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறார். அதுதான் கையை கடைசியாக பிடிச்ச கை. அப்புறம் நான் இந்தியாவில் தப்பி வந்த அப்புறம் தான் நான் நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனவே அவர் இப்பொழுது அவர் புறப்படுகின்ற ஒரு காலப்பகுதி அந்த சூழலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்பொழுது பிரான்சில் வசித்துக் கொண்டிருக்கின்ற மீனா அவர்களை இணைக்கவிருக்கின்றோம். அவர்களிடம் திரு சீமான் அவர்களின் வருகை, அவர் நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயங்கள் பற்றி கேட்கலாம். வணக்கம் மீனா, நீங்கள் சொல்லுங்கள். திரு சீமான் அவர்கள் தாயகம் வந்த பொழுது அங்கு ஏற்படுத்தப்பட்ட சந்திப்புகளில் நீங்கள் குறிப்பாக நீங்கள் நேரடியாக அவரை சந்தித்த அந்த சந்தர்ப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். இந்த நேர்காணலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனா. திரு சீமானன் அவர்களின் ஒரு நெருக்கமான இந்த சூழல்ல சீமானனுடைய வருகையை நாங்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். சீமானண்ண தமிழகத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது எங்களுடைய முதியோர் இல்லம், அதாவது மாவீரர்கள் போராளிகளினுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு முதியோர் இல்லம் நமது தேசிய தலைவர் அவர்களால நிர்ணயிக்கப்பட்டு நடைமுறையில இருந்து கொண்டிருந்தது. அந்த வகையில திரு சீமானன் அவர்கள் வரும்போது அவருக்கும் அந்த இல்லத்தை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அந்த வேளையில் நானும் அங்கே நின்றேன். எனக்கும் சீமானனையை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்ததாக நானும் சந்தோஷப்படுகிறேன். இன்னொன்று, எமது முதியோர் இல்லத்துக்கு, அதாவது நமது மாவீர போராளிகளுடைய பெற்றோர்களுக்கான முதியோர் இல்லத்துக்கு திரு சீமானண்ண வரும்போது நமது தேசிய தலைவர் அவர்களின் தாயும் தந்தையும் அன்று காலை வந்திருந்தார்கள். தேசிய தலைவர் அவர்களால் சில வேளை முன்னோடியாக இந்த ஏற்பாடை செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சீமானண்ண அங்க வரப்போகின்றார், அத்தோடு பெற்றோரையும் பார்த்து விட்டு செல்லலாம் என்று ஒரு திட்டத்தை தேசிய தலைவர் வகுத்து விட்டிருக்கலாம். அன்று காலை தான் அவர்கள் அங்கு வந்தார்கள். எப்பொழுதும் வந்து போவார்கள். அன்று திடீரென வந்தார்கள். ஒரு 11 மணி அளவில் சீமானண்ண எங்களோட போராளிகளோட வந்திருந்தார். எங்களோட பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரையும் சுத்தி பார்த்து நல்ல சந்தோஷமா கதைச்சு பேசினார். அவற்றை அன்பு, அவற்றை பணிவு பார்க்க உண்மையாகவே எங்களை போல ஒரு போராளியாக நான் அவரை கணித்து கொண்டேன். அவர் எங்களோட பெற்றோர்களோட மிக நெருக்கமா இருந்து பழகி கதைச்சு 11 மணிக்கு வந்தார். பின்னர் 4 மணி அளவில் தான் திரும்பி சென்றிருந்தார். அப்போது கூட தேசிய தலைவர் அவர்களின் தந்தையார் ஒரு பகுதியை சொல்லியிருந்தார். இன்னொரு அப்பா இருந்தவர், அவர் ஒரு மாவீரர், 2 மாவீரரின் அப்பா. எப்படி என்றால் மூக்கையாப்பான்னு சொல்றது. அவர் சொல்லியிருந்தார், எங்கட தம்பி வந்து எங்களை அடிக்கடி பார்ப்பாருண்டு, தேசிய தலைவர் அவர்கள் வந்து அடிக்கடி பார்ப்பாருன்னு சொல்லி தேசிய தலைவரின் தந்தையாருக்கு சொல்லி கொண்டிருந்தார். அதுல சீமானண்ண பக்கத்துல இருந்து கொண்டிருந்தார். அப்போது தேசிய தலைவரின் தந்தையாருடன ஒரு பகுதியா சொல்லியிருந்தார், என்னண்டு 2 அப்பாக்கள் ஒரு பிள்ளைக்கு வரும், இது எப்படி ஆகும் என்று. அப்ப சீமானண்ண 2 கையையும் தட்டி பெருசா சிரிச்சார்.
அது உண்மையாகவே பார்க்க சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அவைகளோட சேர்ந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு எங்கட முதியோர்லாம் பெரிய முதியோர்லாம் அது ஒரு பெரிய ஒரு செலவில் செய்யப்பட்டது. ஏனென்றால் எங்கட முதியோர்ல அதன் நோக்கம் வந்து நிறைய போராளிகள் வீரச்சாடைஞ்சிட்டார்கள். பெற்றோரை பார்க்கறதுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்போ நாங்கள்லாம் அதை நாங்கள் தான் பொறுப்பு. அதே வேளையில் அங்கவின குறைபாடுகளோட இருந்த போராளிகள் பெற்றோர்களை பார்க்கக்கூடிய சூழல்ல இல்லை. அந்த அந்த போராளிகளினுடைய பெற்றோர்களும் அங்கதான். அதே வேளையில மறைமுக கரும்புலிகள் எல்லா போராளிகளின் பெற்றோர்களும் அங்கதான். அந்த பெற்றோர்கள அதாவது பெற்றோர்கள் இறந்தால் பிள்ளைகள் பக்கத்துல இருக்க மாட்டார்கள். கடைசி நிமிடம் வர ஏராளமான பெற்றோர்களுக்கு சுடலை வர நான் தான் போய் நின்றேன், நான் பிள்ளை என்று. அது ஒரு கஷ்டமான ஒரு சூழல். எதை எடுத்தாலும் எங்கள்கிட்ட தான் பிள்ளைண்டு வந்து நிற்பினோம், எந்த பிள்ளை எங்க நிக்கணும் என்று கேட்பினோம். இப்படி எங்கட மாவீரற்ற பெற்றோர்கள் இந்த தியாகங்களும் அவர்கள் இந்த கவலைகளும் வெளியில சொல்ல முடியாத ஏராளமான விஷயங்கள். ஆனாலும் அன்றைய நாள் சீமானண்ணா வந்திருக்கிறார். இதை நாங்கள் கட்டாயம் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில இருக்கிறோம். சீமானண்ணாக்கு இப்பவும் கூட அது ஞாபகம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். கட்டாயம் உங்களை ஞாபகம் இருக்கும் என்று சில இடத்துல கதைக்கு போது கூட சொல்லியிருந்தார். அந்த போட்டோக்கள் ஒன்றுமே தராம விட்டுட்டினோம் என்று கவலைப்பட்டிருந்தார். அது எங்களுடைய ஒரு ரகசியமான ஒரு சேவா இருந்துட்டுது. அது ஒரு பாதுகாப்பா போட்டோக்கள். அதனால அந்த போட்டோக்கள் வெளியில சீமானனுக்குரிய போட்டோக்களை வெளியே கொடுக்கப்படவில்லை. அதுவும் ஒரு கவலை தான் சீமானனுக்கு நான் நினைக்கிறேன். அந்த வகையில நாங்கள் உயிரோட இருக்கிறோம் ஒரு சில பேர். ஆனால் அவற்றை வருகையை கட்டாயம் நாங்கள் தெளிவுபடுத்துறோம். வந்திருக்கிறார், தேசிய தலைவரை சந்திச்சிருக்கிறார், நிறைய இல்லங்கள் பார்த்திருக்கிறார், நிறைய போராளியை சந்திச்சிருக்கிறார். அதே போல எங்கட முதியோர் இல்லத்துக்கும் அவருக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது வந்து பார்க்க கதைக்க. இங்க சீமானண்ணையோட நின்ற போராளிகள் இங்க பிரான்ஸ்லயும் நிறைய பேர் நிக்கணும். சீமானண்ணையோட வந்து திரிஞ்ச, அதாவது சீமானண்ணையை கூட்டிக் கொண்டு எல்லா இடமும் திரிஞ்ச போராளிகள் இங்க பிரான்ஸ்ல 3-4 பேருக்கிட்ட நிக்கணும். அதுல நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த வகையில இது போராட்ட வரலாற்றுல இது பெரிய சம்பவம் தான். ஆனால் மற்றவர்கள் ஏன் இதை ஐதீகப்படுத்தி இத ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணினோம்ன்றது ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஆனால் சீமானண்ண எங்கட தேசியத்தை நேசித்தவர், தேசிய தலைவரை நேசித்தவர். நமது மக்களின் துயரங்கள், துன்பங்கள், போராளிகளின் வரலாறுகள், அவர்களின் ஒவ்வொரு நிமிடங்களுக்கான அந்த இரத்த சுவாலையின் சுவடுகள், ஒவ்வொரு விஷயங்களையும் தமிழகத்துல அவர் விதைத்தவரால் அவர் நாங்கள் கட்டாயம் ஒரு 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 போர் வீரனாக பார்க்கணும். எங்களுக்குரிய ஒரு மகனாக, எங்களோட தேசத்தை நேசிக்கிற ஒரு மகனாக, தேசிய தலைவரை நேசித்த ஒரு மகனாக, எங்கட இயக்கத்துக்கு எப்போதும் துணை நிற்கிற மகனாக நாங்கள் கட்டாயம் அவருக்கு துணை நிற்க வேண்டிய தேவையில இருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில தமிழ் பிரதேசங்களில் இருந்த தமிழ் மக்களுக்கு நம்ம தேசிய போராட்டங்கள் பற்றி எதுவும் தெரியாது. அதை 100க்கு 100% விதைத்தவர் திரு சீமானண்ணா அவர்கள். அந்த வகையில நாங்கள் சீமானண்ணாக்கு எப்போதும் உறுதுணையாக நிற்போம். நீங்க கலங்க தேவையில்லை சீமானண்ணா, கவலைப்பட தேவையில்லை. மக்கள் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் சீமானண்ணா எங்களிடத்துக்கு வந்தார். நிறைய டைம் நின்றவர், ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த காலம் அங்க நின்றவர். அவர் ஒன்றுமில்லை. நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நல்லது மீனா, நன்றி. கலந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி.
முன்னாள் போராளிகள் நீங்கள் சொல்லுகின்ற விடயங்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது கருத்திற்கு சந்தர்ப்பமே இல்லை. காரணம், நேரடியாக நீங்கள் பங்கு பெற்றியவர்கள், சுடுகலன்களோடும் மழை வெயிலும் பாராமல் அந்த மண்ணில் அந்த மக்களுக்காக போராடியவர்கள். எனவே உங்களிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள். இதற்கு மேல் இரண்டாவது கருத்துக்களுக்கு இடமில்லை. இதில் அலெக்ஸ், இப்பொழுது சீமானவர்கள் மீண்டு செல்கின்ற பொழுது அல்லது தாயகத்தை விட்டு செல்கின்ற பொழுது மீண்டும் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிறதா உங்களுக்கு அவரை கொண்டு செல்வதற்கு? திரும்ப ஒரு நாள் பூனேரி பகுதி கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது. ஏன்னா இஸ்ரோல் கடற்புலி தலைவர் சூசியர் நாங்கள் வந்து நிற்கிறார் என்று ஆள் வந்து நிற்கிறாருன்னா சொல்லுவார். வந்து நிற்கிறாரு இரவு அறப்போப்பையணும் என்று சொல்லி கொண்டு எல்லாம் சொல்லியாச்சு. சாயந்தரன்றவர் அந்த படையணி சண்டை வண்டிக்கு பொறுப்பான ஆள் அருள் பணிக்கப்படுது. சண்டை வண்டியில் இரவு ரக்கம் உண்டு. சண்டை வண்டி இல்லாமல் இரவு ரக்கப்படுது. அதுக்கு பிறகு சண்டை வண்டியெல்லாம் மேலே போயிட்டுது. அதுக்கு பிறகு இவர் பார் சீமானனை வந்து கரையோரத்தில் நிற்கிறார். சண்டை வண்டியில் ஓட்டியாக வந்தது. சின்னவன் வந்து அவன் இரணப்பிள்ளைய, சின்னவன் பெரியவன் அவன் இரணா, ஆனால் போராளிய. சரியா, இரணையாக இருக்கணும், அவன் போராளியாக அந்த போட்டில் இருக்கணும். இவரும் வார சீமானன் வந்து போட்டில் வார. ஆனால் அந்த சண்டையை இந்த சண்டை வண்டியை ஒழுங்குபடுத்தினது இதாண்டினதெல்லாம் அவர் சீமானுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு முக்கியமாக பணிக்கப்பட்டது வந்து கவனமாக கொண்டு விட சொல்லி. ஏன்னா அவர் வந்ததுக்கும் போனதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருந்தார். ஏன்னா வரும்போது சாதாரணமாக வந்தார், போகும்போது சொன்ன வண்டியில் இறக்கி ஆள் வந்து நிற்கிது, அவரை கொண்டு விடுவோம்ன்ற ஒரு பரபரப்பு இருந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் கூட சண்டை வண்டியில் தாக்குறாரு. சண்டை வண்டி தாக்கப்பட்டு அந்த படகுல அவரை அந்த சண்டையில் ஒரு படகுல சீமானனை நிறுத்தி சின்னவன் பெரியவன் அவையில் 2 பேர் நாங்கள் இங்கே இருந்தாங்க. அவர் அந்த சின்னவன் பெரியவரை கட்டி பிடிச்ச வழியே தான் இந்த படகுல இருந்தவர். அவைகளோட காய்ச்சி கொண்டு இருந்தார். நீங்களோட போராட்ட சம்பந்தமாக நீங்கள் அப்படி போராடுறீங்கள் எல்லாம் பார்க்க எனக்கு வியப்பாக இருக்குது. அந்த பயணம் போகும் வரையும், இந்த 1 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் வரையும் அவர் அவையோட காய்ச்சி கொண்டு இருந்து திரும்ப நாங்கள் அவரை கவனமாக கொண்டு இறக்கி போட்டு வரும் வரையும் எங்களுக்கு அந்த அவர் கவனமாக போய் சேரணுன்றது எங்களுக்கு ஒரு இந்த பரபரப்பில் மத்தியில் அவரை கொண்டே விட்டுனாங்க. ஆனால் அவருக்கு தெரியாது அந்த சண்டை வண்டியில் இறக்கப்பட்டு கொண்டே விட்டார். ஏன்னா அப்படியான கட்டம் வந்த அவர் பூனேரியோட முகாமுக்கு கூட யாரும் வரையலாம். ஏன்னா ஒவ்வொரு வரையலாம். ஆனால் அவர் அங்கே வந்தது கூட எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் போது அவர் இந்தியா நாங்கள் அவையில் எல்லாரும் பார்க்க விடையிலாத நாங்கள் எல்லாம் வந்தவர். ஆனால் இப்போ இந்த கடைசி போகிற டைமில் கூட இப்படியான சம்பவங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது. நான் போராளிகளை எங்களுக்கு ஒரு தனியான ஒரு ஆளுக்கு இந்த சண்டை வண்டி இறக்கப்பட்டு கட் அவுட் போட்டு தெரிந்த இரண்டு மேலே அந்த கட் அவுட் போட்டு தானே அவரை கொண்டு நாங்கள் உரிய இடத்துல வந்து கக்கி போட்டு திரும்ப வந்தாங்க. அவர் நீங்கள் யாரிடம் கையெழுத்து இரவுல நாங்கள் யார்கிட்ட கையெழுத்த போகிறோம் தரப்போகிறோம் அது அந்த பேர் விவரங்கள் அதெல்லாம் யாருக்குமே சொல்லப்படாது. கையெழுத்து விட்டு அவனோட கையெழுத்து ஒரு இடத்த கையெழுத்து போறீங்க பூனேரின்னு சொல்றீங்க. இல்லை நாங்கள் அவரை ஏற்றினது வந்து வெள்ளப்பாட்டில இருந்து தான் அவரை ஏற்றி கொண்டு திரும்ப நீங்க வெள்ளப்பாடு தான் கூட்டி கொண்டு போனது. அங்கதான் அவையில கொண்டு வந்தது. நான் பூனேரியில வந்து சந்திப்பு அது போற பகுதி இப்போ வேலைப்பாடு மீளவும் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வந்த மாதிரி இருந்து இப்பொழுது மன்னார் போறீங்க. சரி, அந்த ராணுவ கட்டுப்பாடு பகுதிக்கு போனது. ஏன்னா அந்த போற வார டைம் கூட போற டைம் சரியான ஒரு சண்டை டைமா இருந்தது. எல்லா கடல்ல கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருந்தது. அதனால தான் அந்த ஏற்பாடுகள் நடத்தப்பட்டது. போகணும் கவனம். சரி, இந்த அளவு ஏற்பாடுகளும் செய்து அவரை அனுப்பி வைப்பதற்கான முனைப்பு ஏற்படுத்தப்பட்டு இப்போ நீங்கள் மன்னார் கடற்கரையில் வந்து கொடுக்குறீங்க. நான் நம்புறேன் இப்போ திரும்ப உங்கள்கிட்ட வரலாம். போக்குவரத்து பணிகளில் நான் நினைக்கிறேன் திரும்ப உங்களிடம் தயாரிக்கப்படுறது அவரை பக்குவமாக கொண்டு போய் சேர்க்க வேணும்னு சொல்லி அவரை கொண்டு வந்து சேர்க்கைக்குள்ளே வெறுமனே அவர் மட்டும்தான் வாராரா அல்லது அவரோட சேர்ந்து வேறு யாரும் வரை நம்ம திரும்ப அல்லது அவர் கையில் ஆவணம் எதுவும் இருக்குதா? என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு ஒரு நாள் அங்கே இருந்து அழைப்பு வருது. வந்து நீங்கள் 4 மணிக்கு முதல் உள்ளுக்கு நீங்கள் நிலம்புவோம்னு சொல்லி. அப்போ 5 மணிக்கு ஏழையின் பாதை மூடப்படம் ஐசிஆர்சி வெளிக்கிட்டா முதல் வெளிக்கிட முடியுமான்னு கேட்டார். நான் எங்கே நிற்கிறோம்ன்றது அவருக்கு தெரியாது. சிலோட கொழும்புல நின்றால் என்னால் வர முடியாது, வவுனியால் நின்றால் உடனே வர முடியும். அப்போ நான் உடனே தற்சமயம் வவுனியால் இருந்தபடினால் நான் உடனே வெளிக்கிட்டு 4 மணிக்கு முதல் அங்கே கிளர்ச்சிக்கு போய் இருந்தால் சேரான் தான் என்னை வரவேற்று வச்சு கொண்டு இருந்தார். அப்போ
ஒரு இடத்துல ஒரு சந்திப்பு ஒன்று நடக்குது. அந்த இடத்துல இரவு உணவு தயார்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்குது. அப்போ என்ன அங்கே கூட்டி கொண்டு சேரானதான் கொண்டு போகிறார். கொண்டு போனால் அங்கே இருந்த ஆட்கள் வந்து நடேசன்ன பராண்ண ஒரு சைட்டில் ஒரு பேசல சாப்பாட்டு மீசல இது பக்கத்தில் பராண்ணையும் நடேசன்னையும் உயால் பக்கத்தில் சீமானண்ணன் நான் பெரியன் நிர்வாக பெரியன். அப்போ 3 பேரும் இருந்து கதைச்சு கொண்டு சாப்பாடு முதல் இருந்து கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அதை அந்த நிலப்பாடுகள் இதை பற்றி கதைச்சு கொண்டு இருக்க திடீரென ஒரு ஆல்பத்தை எடுத்து நிற்கிறார் நடேசன்னை. அண்ணன் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்தவர் கொடுக்க சொல்லின்னு சொல்லி அதனால அப்போ இது அவர் 2 பேரும் முதலே பார்த்துருக்க வேணும். நடேசன்னையும் அண்ணையும் அந்த ஆல்பத்தை வடிவாக பார்த்துருக்க வேணும். அவை பார்க்கல வேறு எங்கள்கிட்ட கொடுத்தார் சீமானத்தை. சீமானத்தை 3 பேரும் ஒன்றாவே தட்டி பாட்டு கொண்டு வந்தோம். அப்போ எனக்கு பெரியன் சொன்ன மாதிரி தான் எனக்கும் அந்த ஒரு அதிசயம் ஒன்று இருந்தது. எப்படி தலைவர் இவரோட இவ்வளவு நெருக்கமான போட்டோவை எடுக்கலாம், ஒரு காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லலாம். அப்படி ஒரு இது வந்து எனக்கு இறங்குள்ளவா இருக்கு. சரி சிவன் முன்னமே கூட ஒரு இயக்கத்துல இருந்தவர் சொன்னால் அது சரி, அது வேற பக்கமா இருக்கலாம். இது எப்படி திடீரென்று வந்த ஒரு புதுவாள் எப்படி முதல் வந்த டைம்ல இப்படி எடுக்கிறார் என்று சொல்லி அப்ப அந்த பாதுகாப்புகள் அதுகளுக்கு யோசிக்கிறேன். என்ன தலைவர் அப்படி ஓடிக்கொண்டு இருக்குது. நான் படத்தை பார்த்து கொண்டு இருக்கேன். இவர் சொன்ன மாதிரியே அந்த அந்த தலையும் ஒட்டிய மாதிரி அந்த பிஸ்டல் ட்ரைனிங் நடக்குது. அவற்ற தலையும் ஒரே தலையும் சீமானந்த தலையும் ஒரு இதா ஒட்டி இருக்கு. அப்ப நான் அந்த படத்தை பார்க்க அவருக்கு ஒன்று யூனிஃபார்மோட நிற்கிறார், கொண்டு கருப்பு சொல்லோட நிற்கிறார் அந்த படத்துல. அப்ப அந்த ஆல்பம் வந்து அங்க இந்த பர்த்டே ஆல்பம் சொல்லுவேன்னா ஒரு 40 படம் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த படத்துல. அதுல ஒரு பின்னால 2 பக்கங்களுக்கு ஆல்பம் எம்ஜிஆர் இருக்கு. மிச்சமெல்லாம் முழுக்க பயிற்சி படங்கள் தான். எல்லாமே தலைவரும் அவரும் மற்ற போராளிகளும் கொஞ்சம். அப்ப எல்லாத்தையும் பார்க்க எனக்கு ஓகே என்ன நடக்குதுன்றது எனக்கு உண்மையா புரிஞ்சல. அந்த இடத்துல சிவனண்ண கோவிக்க இருந்த ஒரு சாதாரண நிலையும் அவர் ஒரு சாதாரண இயக்குனர் என்ற அடிப்படையில என்னன்னு இவர் இப்படி உள்ளுக்கு எடுத்து ஏற்றுக்கொள்ள நான் போகும்போது எனக்கு சொல்லுவேன். நான் அன்னை பார்க்கத்தான் போறேன். இந்த படத்தை பற்றி தம்பி படத்தை பற்றிய இதுகளெல்லாம் நான் அன்னையோட கதைப்பன் ஏறது அப்படி எடுக்கலாம போனது இந்தியாவில் வச்சு அரச எதிர்ப்புகளை வச்சு அதெல்லாம் நான் அன்னைக்கு சொல்லுவேன் என்று சொல்லி மற்றது நான் இங்கே நிற்க போறேன்னு தான் நான் பண்ணுவேன். அப்ப அப்படி போய்கொண்டிருக்கேன். அந்த அலுவலகத்தை பார்க்க எங்களுக்கு ஓகே என்று சொல்லிட்டு தான் அன்னிரவு நான் கிளர்ச்சியை வாங்கிட்டு அலுவலாம் பார்த்துட்டு சரி எங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அப்படின்னு பார்த்துட்டு அதுல ஒரு உண்மையாவே எனக்கு ஒரு என்ன இவர் ஆறுன்றது எனக்கு ஒரு அதுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்தது. முதலில் இவர் எங்கேயாலும் அங்கேயே இந்தியாவிலேயே ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆளா இல்லாட்டி என்னன்னு இவர் இவ்வளவு தூரத்துக்கு இவர் நெருங்கலாம் என்ற ஒரு பக்கம் வந்து எனக்குள்ளே கேள்வி கொண்டு இருந்தது. அப்படியே இருந்தால் அடுத்த நாள் கூடிய சொல்லிக்கிறோம் நீங்கள் இன்ன நேரத்துக்கு நீங்கள் ஓமந்தியார் வந்து பள்ளிமனைக்கு வாங்கணும், உங்களுக்கு ஒரு கோலம் எடுக்கணும், எந்த இடத்துல நீங்கள் ஆள் எடுக்கணும். சரி என்று சொல்லி நான் ஓமந்தியாரை வந்து அப்படியே பள்ளிமனைக்கு போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணிக்க கோலம் வந்தது. அண்ணன் வாங்க நீங்கள் பழைய இடத்துக்கே வாங்குவோம், ஏற்ற வரத்துக்கு வாங்குவோம் சொல்ல ஆள் ரோட்டில் ஒன்றை கடையில் நிற்கிறார் போனோட அப்படியே போக அவர் கட்டுமானம் முடியாத ஒரு வீடு ஒன்று இருந்தால் அதுக்கு இருந்து வலிக்கிட்டு வந்தார். சரியான ஏறு கொண்டு தந்தன் ஏறினால் கோவைக்கே இருந்த சீமானின் முகத்துக்கும் ஆளுல அந்த ஒரு இறுக்கம் வந்து இருந்துச்சு, முகத்துல ஒரு இறுக்கம். அப்ப நான் என்ன அவங்க நீங்கள் என்ன சொன்ன விஷயம்லாம் அவனோட கைத்தறி கொண்டு கேட்டார். அதை நான் ஓமம் என்றார். அவர்கிட்ட கணக்க கதைகள் வரையில அப்ப எனக்கு அந்த அனுபவத்தை பார்த்தோன்னே இவர் உழவு இதாக இருந்திருக்கிறாரு. நான் இப்ப இவியல் சொன்ன மாதிரி தான் நான் ஒரு அந்த தலைவரோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் இதை கேட்கக்கூடாது, கேட்க இல்லை. நான் அதை கேட்கறதும் சரிதான். நான் எப்படி கதைச்சிங்களான்னு ஓப்போம் அதோட அப்படியே வந்து பௌமியாவில் ஒரு நாள் வச்சிருந்தான். வேற ஒரு நாள் வச்சிருந்துட்டு அந்த இப்ப டிக்கெட் போட்ட தேதியை பார்த்து ஒரு நாள் வச்சிருந்து அடுத்த நாள் கொழும்புக்கு கொண்டு வந்து ஆளை வழி அனுப்பிட்டு அடுத்த ஒரு
ஒரு மாதம் கழிச்சு நான் சென்னைக்கு போகிறேன். போவைக்க என்ன அங்கே இன்னொரு ஆள் அழைச்சி கொண்டு போவேன். சென்னையில் போனோன்னா மதிய உணவு தான் என்ன வர சொல்கிறாரு அங்கே மதிய உணவு. அப்போ அங்கே போக அவர் ஆஃபீஸில் அக்கண்டே கூட்டிக்கொண்டே காட்டினார். உங்களுக்கு தெரியுமா இந்த ஆஃபீஸ் அண்ணன் ஆஃபீஸில் எப்படி இருந்ததோ, காரியாலயம் எப்படி இருந்ததோ, அந்த மரத்தால் நான் இதெல்லாம் செய்து வச்சேன். தடியால் அதில் மேசை எல்லாம் அண்ணன் ஆஃபீஸ் இப்படி தான் இருந்தது. அதே மாதிரி நான் இதை செய்திருக்கிறேன். உங்களுக்கு பார்க்க கிடைச்சதுலையா நான் அதே இதை இங்கே அமைச்சிருக்கிறேன் என்று சொல்லிட்டேன். அப்போ நான் அங்கே போக முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் அண்ணன் நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் 3 பேரும் தான் இருந்து அதில் மதிய உணவை எடுத்து பஸ்ஸில் கழிச்சிட்டு ஒலிக்கிட்டு நான் அவரை வாகனங்கள் பண்ணி அங்கே நான் தங்கள் இடத்துக்கு அனுப்பி விட்டுறேன். அப்படியே நாங்கள் வந்தால்தான் அவரோட கடைசி சந்திப்பு என்னுடைய இந்தியாவுக்கு போய் தான் இருந்தேன். முதல் கொண்டு வரைக்கும் கொண்டு விட்டுட்டு பிறகு போய் இந்தியாவில் ஒரு முறை சந்தித்தேன். அதோட அவர்கிட்ட சந்திப்பு இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு தேவை ஏற்படும் போது தொலைபேசியில் அடித்து கதைப்போம், இதன்போம். அந்த சில விஷயங்களை அவர் என்னோட பரிமாறுவார். அங்கத்தை நடந்ததுகள் இப்படி நடக்குது. மற்றது இந்த ஆல்பம் எங்கே போனது என்றதை இப்போ நான் ஒரு முறை எல்லாரும் விமர்சனம் கொண்டு வரைக்கும் நான் இந்த ஆல்பம் அங்கேன்னு கேட்டேன். அப்போ என்னன்னு சொன்னால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்போ நான் இந்த நடேசன்யாக்களோட இருந்து ஆல்பம் பார்த்து கொண்டு இருந்துட்டு ஆல்பம் பார்த்து முடிஞ்சோடனே இது எந்த கையில் தான் ஒப்படைக்கப்பட போகுதுன்றது என்னுடைய ஒரு யோசனை. சரி, ஆல்பம் வந்து என்னுடைய கையில் ஒப்படைக்கப்படும், அதை நான் தான் பாதுகாப்பதை கொண்டு கொடுக்கணுன்றது என்னுடைய இது. ஆனால் நடேசன் திடீரென்று சொன்னார், அது நான் பாதுகாப்பாக அனுப்புறேன் என்று சொன்னார். அப்போ உண்மையாக ஒரு பெரிய பொறுப்பு. அது நான் பொறுப்பாக இருந்தால் அது எனக்கு ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. அதை நான் பாதுகாப்பாக சரியாக கொண்டு வரணும். நான் போய் அதை பார்த்து கொண்டு இருக்கீங்க. எனக்கு மூளைக்கு ஓடிக்கொண்டிருக்கு, யாரை கொண்டு போகலாம், எப்படி அதை எடுக்கலாம், எப்படி அனுப்பலாம்ன்றதை நான் யோசிச்சு கொண்டு அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நடத்தினா இப்படி ஒன்று சொன்னோன்னா சரி, அப்போ நீங்கள் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல அந்த விஷயத்த விடுறேன். உண்மையாக அது இந்த இடையில வந்திருந்தால் அது எல்லாரும் படம் மாதிரியே அது பாதுகாப்பாக வந்து சேர்ந்திருக்குது. இப்போ இறுதி வரைக்கும் எல்லாரும் படம் இந்த மூல பிரதி வந்து இந்த கையில தான் இருந்தது. அப்போ அதே பாணியில் நான் இந்த விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வர்றது தனி எல்லாரும் படத்தை இல்லை, ஒரு கம்ப்யூட்டரே கொண்டு வருவேன். ஒரு சிஸ்டத்தை அப்படியே தான் கொண்டு வரணும். சிஸ்டத்தை கொண்டு போய் தான் நான் அந்த எடிட்டிங் அது இது அங்கே இங்கே செய்து போட்டு திருப்பி கொண்டு வரேன். அப்போ அப்படியான பாணியில் நான் இந்த விஷயத்த பாதுகாத்திருக்கலாம். அது எனக்கு இப்படியான எங்களோட போராட்டம் இவ்வளவு சரியாக மௌனிக்கும் என்ற பக்கங்கள் எங்களுக்கு இருக்கு. அப்போ இருக்கு இங்கே பாதுகாப்பு. இப்போ நான் வேறு இடத்துல வச்சுக்கிறது இங்கே பாதுகாப்பு, கிளிநொச்சியில் பாதுகாப்புன்றதான் என்னுடைய இது. அது சரி, அங்கே இருந்தால் அதுக்கு பாதுகாப்பாக வந்து செய்யணுன்ற ஒரு அடிப்படையில் அதை அப்படியே விட்டுட்டு அதை கொண்டு வந்து அனுப்பி வந்ததுதான். அப்ப அந்த ஆல்பம் கையில் இருந்து எங்க போன நிச்சயமா அது ஆவணங்கள் கொடுத்து விடுற படம்டா கடைசியா வந்தது சந்தோஷ் கையில சகல ஆவணங்களோடையும் அந்த ஆல்பம் வந்திருக்கணும் என்றால் அதை அங்க வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை. நிச்சயமாக சந்தோஷ கையில தான் வந்திருக்க வேணும் எந்த இதன்படி. நான் ஒரு சந்தோஷோட அப்புறம் ஒரு தடவை சந்தோஷ் என்னோட அடிச்சு கதைச்சவர். அப்ப எனக்கு இது தவறைத்தது இல்லை, இந்த இது எங்கள்கிட்ட கைக்கு கிடைக்கல என்ற விவரம் எனக்கு இல்லை. நான் அவரோட அதை கதைக்கல, அதுக்கப்புறம் அவற்றை தொடர்பு எனக்கு இல்லை. சரி, உண்மையாகவே அது இருந்தால் ஒரு 100-90 விதமான பிரச்சனைக்கு தீர்வாயிடும். அத சில பேருடைய சந்தேகங்களுக்கு தீர்வாயிடும். அப்படியான இவர் சொல்லிக்க எனக்கு இந்த புள்ள இருக்குது இதெல்லாம். அப்ப அவர் நீரை பார்த்தது நான் நல்வத்தில் பார்த்தது. இன்னைக்கு உண்மையாக அதில் இருக்கிறாட்டுன்னு சொன்னால் சீமான எண்ணெய் நான் தான் உயிரோட இருக்கேன். அது இருந்த பராண்ணெய் இல்லை, நடசெண்ணெய் இல்லை, பிரியெண்ணெய் இல்லை, சீராண்ணெய் அந்த விசிறே இருக்கேன். ஓடி தெரிஞ்சு அந்த முழு ஒழுங்குகள்லாம் பார்த்துக்கணுன்னு என்னை கூட்டி கொண்டு இறுக்கி போட்டு முழு ஒழுங்குகள் தான் பாட்டுக்கணும். அப்போ அதில் பிரியெண்ணெய் இல்லை, சீராண்ணெய் இல்லை, அந்த 4 போராளிகளும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய 4 உண்டு, சீமான எண்ணெய் உண்டு. சொன்னா சீமானு சொன்னாலும் இல்லாட்டி நான் சொல்லுவோம், இல்லாட்டி இந்த இப்படியான போராளிகள் மட்டும்தான் சொல்லலாம். இப்ப பிள்ளைய சொல்லிருக்கதான் எனக்கு அது அப்படியே அந்த இது கண்ணுக்கு முன்ன வருது. அப்ப அந்த ஆல்பம் பார்த்த எங்களுக்கும் அவர் நீரை பார்த்ததும் அப்படியே இருக்கு. அந்த இவர் சொல்லியிருக்க நீரை பார்த்தவர். அப்ப அதுல என்ன எனக்கு மற்ற விமர்சனங்கள் நான் யூடியூப் வேணும்.
அப்ப 8 நிமிஷம் 10 நிமிஷம் என்று சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் இது 2 நாள் எங்கேயோ நடந்திருக்கு. என்னத்தை வச்சு சொன்னா உடுப்பு நான் பார்த்த விடுப்புல இவர் நின்ற நேரம் இங்க விளக்கட்டிருக்காருன்றது 2 நாளும் குறையாம இருந்திருப்பாருன்னா நீங்க உடையோடு சொல்றதே சொல்லுவாருங்க உடுப்பு. இப்ப அவர்கிட்ட யூனிஃபார்ம்ல ஒன்று இருக்குது, கருவிலையும் இருக்குது. தமிழ் விடுதலை புலிகளின் யூனிஃபார்மை அணிஞ்சிருந்தோம். யூனிஃபார்ம்லயும் இருக்குது. அவர்கிட்ட சீமானண்ணா அந்த சீமானண்ணன் அந்த கருப்பு ஷர்ட் இருக்குதானே அதுலயும் இருக்குது படம். அதுல அப்ப எனக்கு தெரியும் இது தலைவரை சந்திக்க போகிறது வந்து 2 தலைவா இருக்கு. ஒரே நாள் 2 உடுப்பு மாத்திக்க மாட்டாரு யோசிக்கிறான். அந்த இடத்துல எப்ப யோசிக்கிறேன்னா அதை பார்த்த 2 யோசிக்கல, படத்தை பார்த்து யோசிக்கல. இப்ப இந்த விமர்சனங்கள் வேற இருக்க அப்ப ஏன் இப்படி நடந்திருக்காது? ஒரே நாள்லயே 2 உடுப்பு மாத்திருக்கணும், 2 உடைய போட்டிருக்கணும், படத்துக்காக அப்படி மாத்தி போட்டு எடுத்துக்க மாட்டோம் தானே. இதுல அப்ப எந்த மதிப்பின்படி 2 நாள் குறைஞ்சது இருந்திருக்கணும். நிறைய பேர் உறுதிப்படுத்தினார், நேரடியை பார்த்தவர் 2 நாள். அந்த அப்படியான ஒரு நிலைப்பாட்டுல அவருக்கு அந்த பாட நேரம் வந்து கொஞ்சம் நெருக்குவாரம் தான். அப்ப எங்களுக்கு ரிஸ்கான அந்த இடத்துல அவர் பாதுகாப்பா கொண்டு போறதுல பெரிய கஷ்டங்கள் இருந்தது. அதே ஒரு சாதாரணமா எடுத்துக்கொண்டு அவரை பாதுகாப்பா அனுப்பி அந்த இவைக்கு பதில் கொடுக்க மட்டும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. நல்லது. இந்த நேரத்தில் இவ்வளவு பேரும் கலந்து கொண்டு இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நான் நம்புகிறேன் இந்த இணையதளங்கள் வாயிலாக, இந்த ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகின்ற சில கற்பனைகளுக்கும் சில தவறான கருத்துக்களுக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் பொதுவாகவே தாய்நாட்டை நோக்கி, தமிழத்தை நோக்கி பல நாடுகளிலிருந்து மிக முக்கியமான பிரமுகர்கள், துறைசார் நிபுணர்கள் என வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை எமது தாய்மண் மிக அக்கறையோடும் மிக நேசத்தோடும் அணுகியிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் செய்து அவர்களை திருப்பி அனுப்பியிருக்கிறது, அல்லது அந்த மண்ணில் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். எனவே தமிழர்களுக்கு உரிய அந்த மாண்பை அந்த மண் கடைபிடித்திருக்கிறது. அது விருந்தோம்பல்களாக இருந்தாலும் சரி, அல்ல அளவிழாவுதலாக இருந்தாலும் சரி, அந்த துறைசார் நிபுணர்களை அந்த துறைசார் நிபுணத்துவத்தோடு அணுகியதோடும் மாத்திரமில்லாமல் சகதோடனாக சக மனிதனாக சக தமிழனாக என்று எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மானிடனாக அவர்களை அணுகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த செம்மாந்த மரபு இன்று வரையும் நீர்த்து போகவில்லை, இன்று வரையும் அந்த மண்ணில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே அந்த இடத்தில் வந்தவரை அந்த மண் மிகச்சரியாகத்தான் நேசித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சீமானவர்களையும் அந்த மண் நேசித்திருக்கிறது. அதற்கான மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கும். இவ்வளவு பேரும் கதைத்ததன் அடிப்படையில் அந்த சிறப்பை நிகழ்ச்சியை பார்த்த உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.